எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே பல்வேறு திட்டங்கள், பல்வேறு வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு யூனிவர்சிட்டி போல. ஒரு புறம் சரியை சம்பந்தமான பணிகள், கிரியை சம்பந்தமான பணிகள், யோகம் சம்பந்தமான பணிகள், ஞானம் சம்பந்தமான பணிகள், அத்துணைக்கும் ஒரே யூனிவர்சிட்டியாக, ஒரே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆக இந்த கைலை அறக்கட்டளை விளங்கி வருகின்றது. நீங்கள் அனைவரும் அதில் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இறைவனின் அந்த சச்சிதானந்தத்தை பெறுவதற்கு நாம் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம்தான். இறைவன் இங்கே இருந்து சச்சிதானந்தம் வழங்குகிறார், நம்ம இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் வருத்தப்படணும். அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அது மெதுவாக செல்கின்றோமோ வேகமாக செல்கின்றோமோ, ஆனால் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பயணம் அதை நோக்கித்தான் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அளவிலே இந்த கைலை அறக்கட்டளையில் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற ஒரு பாடத்திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த பாடத்திட்டம் 14 சாத்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ள உயர்ந்த கருத்துக்களின் அடிப்படை கருத்துக்கள், அடிப்படை தத்துவங்கள், அதை எடுத்து அதை மிகவும் எளிமையாக வடமொழி வார்த்தைகள் பிரயோகம் இல்லாமல், தூய தமிழ் வார்த்தைகள் பிரயோகமும் இல்லாமல், அன்றாடம் ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு சொல்கிறோமே, அதுபோல் வீட்டில் நாம் எப்படி பேசுவோமோ அது போன்ற அமைப்பிலே எளிமையாக, பொருளும் எளிமை, நடையும் எளிமையாக இருக்கின்றது. இதில் கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வியல் உதாரணங்கள். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய அலுவலகத்திலே, நாம் இந்த சமுதாயத்திலே, நம்முடைய கிச்சன் என்று சொல்லக்கூடிய சமையலறையிலே செய்யக்கூடிய பணிகளையே உதாரணமாக கொண்டு இதை அமைத்திருக்கின்றோம். சிறியவர் முதல் பெரியவர் வரை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். இதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டம் 15 பாதி 7.5 இல்லையா, 7 அலகு முடித்துவிட்டு இன்று 8வது அலகுக்கு நாம் வருகின்றோம். அலகு என்று நான் சொல்லுவது சாப்டர் அல்லது யூனிட். நான் பேசுகின்றது, இங்கே படிக்கின்ற தமிழ், இவை அத்தனையும் ஆங்கிலத்திலே டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டு குழுவிலே நான் பகிர்ந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டிற்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. மலேசிய மாணவர்களின் விருப்பத்திற்கு இணங்க மலேசிய மாணவர்கள் கேட்டுக்கொண்டதால் இந்த டிரான்ஸ்லேஷனை செய்து குழுவிலே பதிவிட்டிருக்கின்றோம். ஆக இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர்கள், இந்த தமிழ் வார்த்தைகள் புரியாதவர்கள், அவர்கள் நீங்கள் ஆங்கிலத்திலும் அந்த மெட்டீரியலை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இதையும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ரெண்டும் ஒன்று தான். ஆக நான் அதிலிருந்து கொஞ்சம் ஆங்கிலத்தை இதில் கலந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், தங்கிலீஷ் என்ற முறையில் நான் இந்த வகுப்பை நடத்துகின்றேன் உங்களுக்காக. நாம் வகுப்பிற்குள் செல்வோம். நாம் அலகு 8 இருக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 8வது அலகாக நமசிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருளை பற்றி சிந்திப்போம். நமசிவாய என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த சுடரின் சிலபஸ். ந என்றால் என்ன, ம என்றால் என்ன, சி என்றால் என்ன, வ என்றால் என்ன, ய என்றால் என்ன, இந்த 5 எழுத்துக்கள் எதை சொல்கின்றன, எதை குறிக்கின்றன என்பதை மட்டும்தான் இதில் நாம் படிக்கின்றோம். இந்த 5 எழுத்துக்கள் தவிர வேறு எழுத்துக்கள் நாம் படிப்பதில்லை. ஆக 5 எழுத்துக்கள் படிப்பதற்கே இங்கே நாம் பட்டம் வழங்குகின்றோம். அந்த 5 எழுத்துக்களில் ந என்பது நம்மளுடைய சக்தியாகிய பார்வதி, மாரியம்மன் என்று நாம் சொல்லுகின்றோமே, அந்த பெண் தெய்வமாகிய சக்தியாகிய திரோதான நிலையை குறிக்கின்றது. மறைப்பு ஆற்றல் என்று சொல்வார்கள். நாம் திருந்த வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அழுந்தி 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 எதுமேதாவது பற்று கொண்டு அதிலேயே சென்று அதை அதிகபட்சமாக அடைந்து, ஐயோ இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்பி இப்போ வேற என்ன இருக்கு அப்படின்னு தேட வைப்பது. நமக்கு பொன் மேல் ஆசையா, கோல்டு, மெட்டல்ஸ், டைமண்ட், பிளாட்டினம் அதில் ஆசையா, இறைவன் நம்மில் அதிலேயே அழுத்துவார். நிறைய கோல்டு ரிங் வைக்கலாம், செயின் வைக்கலாம், நெக்லஸ் வைக்கலாம், ஒட்டியானம் வைக்கலாம், நெத்திச்சொடி வைக்கலாம். ஸோ கோல்டு 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 அன்டில் யூ ஃபீல் ஐயோ இந்த கோல்டு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற வரைக்கும் அடியின் கையில் கோல்டு எங்கேயுமே கிடையாது. செயின் கூட போடுறதில்ல, பிரேஸ்லெட் போடுறது, வாட்ச் கூட கட்டுறது, பிகாஸ் நோ யூஸ். அதுபோல பொன் மேல் ஆசை இருந்தால் பொன்,
பெண் மேல் ஆசை இருந்தால் பெண், ஆண் மேல் ஆசை இருந்தால் ஆண் 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 ஆண், கல்வியில் ஆசை இருந்தால் கல்வி, வீடு 5 வீடுகள் வைத்துக்கொள்ள வேண்டும், 10 வீடுகள் வைத்துக்கொள்ள வேண்டும், ஓகே. கார் 10 கார் வைத்துக்கொள்ள வேண்டும், ஓகே. அது அந்த கிளப்ல எல்லாம் பிரசிடென்ட் செக்ரட்டரியா இருக்கணும், ஓகே. பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கணும், ஓகே. என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து அந்த உச்சத்திலே இது இல்லை, நான் எல்லாத்தையும் பெற்றுவிட்டேன், ஆனால் நிம்மதியை பெறவில்லை, இன்பத்தை பெறவில்லை என்பதை உணர்ந்து இன்பம் எங்கே கிடைக்குது என்று தேடுகின்ற ஒரு நிலைக்கு நம்மை ஆட்படுத்துகின்றவள் இந்த திரோதான சக்தி அல்லது மறைப்பு ஆற்றல் அல்லது நமச்சிவாய சிவாய நம என்பதில் ந என்கின்ற எழுத்து இதை குறிக்கிறது. ஆக இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த இந்த நா தான் நம்ம வாழ்க்கைப்படுத்துகிறது. ஆக நமச்சிவாய என்பதில் ந என்பது திரோதான சக்தி அல்லது மறைப்பு ஆற்றல். அதுதான் நம்ம இந்த உலக பந்தங்களிலே நம்மை ஆழ்த்துகிறது. தனு கரண புவன போகம் என்பதில் இந்த போகத்துக்குள்ளே நம்மை ஆழ்த்துவது இந்த திரோதானம் என்கின்ற சக்தி. அடுத்ததாக ம என்பது மலங்கள். மா ஃபார் மலம், ஏ ஃபார் ஆப்பிள், மா ஃபார் மலம். இந்த மலம் என்பது அறிவற்ற ஜடப்பொருள். அது 3 வகைப்படும். ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்று 3 வகைப்படும். நம. அடுத்தது சிவாய. சிவாய என்பதில் சி என்பது சிவனை குறிக்கும். சி ஃபார் சிவன், சி ஃபார் கேட் சொல்ற மாதிரி இது சி ஃபார் சிவன். ரொம்ப எளிமை. மா ஃபார் மலம், சி ஃபார் சிவன். நம சி வாய. வ என்பது சக்தி தான், நம் தாய் தான், அவள் அருளும் சக்தி. இதெல்லாம் இந்த உலகத்தில் நான் எது நிரந்தரம் நினைத்தனோ அது நிரந்தரம் இல்லை. செல்வம் நிரந்தரம் என்று நினைத்தேன். செல்வந்தர்கள் எல்லாம் அவர்கள் நிம்மதியாக இல்லை. ஆக செல்வம் நிரந்தரம் இல்லை. செல்வம் ஒருவரிடம் இருக்கிறது, காணாமல் போய்விடுகிறது, அழிந்து போய்விடுகிறது. அவர் அழிக்கவில்லை என்றால் அவர் சேர்த்தா அவர் பிள்ளைங்க அழிச்சிடும். பிள்ளைங்க அழிக்கலைன்னா பேர பிள்ளைங்க அழிச்சிடும். வெரி 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 ரேர் ஒவ்வொரு பிள்ளைங்களும் அதை ரைஸ் பண்ணுறது. 10வது பிள்ளை அதை அழிச்சிருவோம். என்றோ ஒரு நாள் நம்மிடம் இருந்தும் போகும், நம் பரம்பரையில் இருந்தும் இந்த செல்வம் போய்விடும். ஆகையால் அந்த செல்வத்தை தேடி வாழ்நாளை வீணாக்கக்கூடாது. அதனால உடம்பையும் கெடுத்துக்கிட்டு நம்ம டேப்லெட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு வாழக்கூடாது. ஆக இந்த 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 உலகம் நிலையற்றது என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அன்று இதுவரையில் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே அழுத்தி கொண்டிருந்த தாய், ஓகே புரிஞ்சுக்கிட்டியா, ரைட், ஓகே கம் அப்படின்னு சொல்லி நம்மை மேலே, இப்போ பாத் டப்ல ஒரு குழந்தை குளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா அதை குளிக்க வச்சு, நல்லா குளிச்சிருச்சு அப்படின்னா கம் கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத் டப்ல இருக்கிறேன் இல்லை சளி பிடிச்சிரும் மேலே வா அப்படி சொல்லிடுவாங்க. அதுபோல இந்த சக்தியானது நம்மை இந்த உலக பந்தங்களில் இருந்து நீக்கி சிவபெருமானிடம் கொண்டு போய் சேர்க்கின்றது. அதுக்கு பெயர் அருள் சக்தி என்று பெயர். சக்தி தான் ஒரு புறம் கைதான், ஒரு புறம் வெண்மையாக இருக்கிறது, ஒரு புறம் கருமையாக இருக்கிறது. 2 sides ஆஃப் த காயின் என்று சொல்வார்கள். ஹெட் டெயில். காயின்ல 2 சைடும் வேற மாதிரி இருக்கும், பட் 2 சைடும் சேர்ந்தது தான் காயின். அதுபோல திரோதான சக்தியும் அருளும் சக்தியும் சேர்ந்தது தான் சக்தி. இது தனி அது தனி என்று இல்லை. ஆக அருள் சக்தி தான் வ என்பது. ய என்பது உயிர்களாகிய நம்மை குறிக்கும். நாம் எண்ணற்ற உயிர்கள். இது எவ்வளோ உயிர்கள் இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்திலே சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. 4 வகை தோற்றம் என்று சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்திலே ஏதாவது ஒரு உயிர் உடலை எடுக்கிறது என்றால் ஒன்று முட்டையிலிருந்து தோன்ற வேண்டும், அல்லது தாயின் கருப்பையிலிருந்து தோன்ற வேண்டும், அல்லது விதையிலிருந்து தோன்ற வேண்டும், அல்லது வேர்வையிலிருந்து தோன்ற வேண்டும். இதுதான் வழி. ஸோ இப்படி இந்த உயிர்கள் 84 லட்சம் பேதங்கள், யோனி பேதங்கள், டிஃபரன்சியேஷன், பாடி டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக தாவரங்கள், விலங்குகள், அண்டர்சி கடலில் வாழ்வன, அப்புறம் பறவைகள், அப்படிலாம் ஒரு 7 வகையாக இருக்கின்றது. இப்போ இந்த நமச்சிவாய என்றால் என்ன அப்படின்னு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 நிமிடங்களாக நான் என்ன சொல்லுகின்றேனோ அதுதான் இந்த 15 அலகுகளிலும் நாம் படிக்கின்றோம். இப்போ இந்த அலகு 8ல் நாம் படிக்கிறது ம என்கின்ற மலம். அந்த மலத்திலும் ம என்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை குறிக்கும். அலகு 7ல் மாயை என்ற மலத்தின் பொதுவான விவரங்களை பார்த்தோம். மாயைனா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் மாயை? மாயை மான்னா அழிகிறது, யான்னா தோன்றுவது, ம ய ம ய ம ய ம ய மாறி மாறி
உலகம் அழிவதும் தோன்றுவதும் அழிவதும் தோன்றுவதும் அழிவதும் தோன்றுவதும், பொருள்கள் மறைவதும் உருவாவதும், மரங்கள் அழிவதும் வருவதும், அப்படி ஒன்னொன்னா நம்ம இடம் மாறி, உறவுகள் கூட உறவாக ஒட்டி இருப்பதும் உறவு விட்டு பிரிந்து போவதும், குழந்தை இல்லாமல் இருப்பதும் குழந்தை பெறுவதும், பெற்ற குழந்தை நம்மிடம் இல்லாமல் போவதும், ஆக எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு நிலைதான் மாயை என்பது. அலகு 7 மாயை என்ற மலத்தின் பொதுவான விவரங்களை பார்த்தோம். அலகு 8 தனு கரண புவன போகங்கள் எனப்படும் நம் உடலும் இந்த உலகமும் ஏன் உண்டாக்கப்பட்டன, எவ்வாறு உண்டாக்கப்பட்டன என்பதை பார்ப்போம். இப்போ நம்ம சூப்பர் சயின்டிஸ்ட் ஆயிட்டோம், ஆக போறோம். இந்த 4 வார்த்தைகளை மனதில் கொள்ளவும். ஒன்று தனு, கரணம், புவனம், போகம். உயிர்களாகிய நாம் அனாதியிலேயே இருக்கின்றோம். நம் மீது ஆணவம் மலம் மறைத்திருக்கிறது, நம்முடைய அறிவை மறைத்திருக்கிறது. சிவபெருமான் கருணை கொள்கிறான். நம்ம கேட்கல, கேட்கிற அறிவு நமக்கு கிடையாது. நம்மை ஆணவ மலம் மறைத்திருக்கு என்பதும் நமக்கு தெரியாது. நாம் ஒரு உயிருங்கிறதே நமக்கு தெரியாது. நாம் ஒரு அறிவு பொருள்ங்கிறதும் நமக்கு தெரியாது. நம்ம எங்கே இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. எதை மறைச்சிருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. யார் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கூட தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சைவ சித்தாந்தத்தில் சந்தேகம் என்றால் கைலை துரைசாமி ஐயாவை கேட்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு ரெஃபரன்ஸாவது இருக்கு. இந்த உயிருக்கு அந்த கேவல நிலையிலே சிவபெருமானிட்ட போய் உதவி கேட்க வேண்டும் என்பது கூட அதுக்கு தெரியாது. சிவபெருமானே தெரியாது. தானே உயிரின்னு தெரியாத உயிருக்கு சிவபெருமான் சிவபெருமான் எப்படி தெரிய போகுது? ஆக சிவபெருமான் தானாக முன்வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல், நாம் பரிகாரம் செய்வோமா, தேங்காய் உடைப்போமா, அர்ச்சனை செய்வோமா, நெய்வேத்தியம் செய்வோமா, அவனுக்கு கோவில் கட்டுவோமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்மிடம் இருந்து இல்லை. நாம் அவனுக்கு செய்கின்ற நிலையில் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. அவனால் சொல்லிக்கிறோம், நான் சாமிக்கு சில்வர்ல இது பண்ணி கொடுத்தேன், கோல்டுல எல்லாம் பண்ணி கொடுத்தேன். எங்க இருந்து நீங்க பண்ணுவீங்க? ஹூ கேவ் யூ? பிறக்கும்போது கொண்டு வந்தீங்களா? பிறந்தது யாரு கொடுத்தது? ஆக சிவம் இல்லையேல் சவம்தான். இங்கே தனு கரண புவன போகங்கள், சிவபெருமான் இந்த உயிர்களில் பற்றி இருக்கின்ற ஆணவ மலம் விலக வேண்டும் என்பதற்காக இந்த மாயா என்கின்ற ஒரு மலத்தை அதனுடன் எடுத்து இணைத்து அந்த தனு என்கின்ற உடல்ல ஒரு பேசிக் ஷேப் கொடுக்கிறாரு. அப்புறம் கரணங்களை அமைக்கிறார். பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு, பார்க்குற மாதிரி கண். இப்போ இந்த இடம் பார்க்காது, இந்த ஐ தான் பார்க்கும். அதுபோல இங்கே உள்ள ஒரு பொறி இருக்கின்றது. இது இந்த காது, அவுட்டர் காது கேட்காது, உள்ள இருக்கிற பொறி தான் கேட்குது. மிஷின் உள்ள இருக்கு, இது மேல கவர் தான் இருக்கு. ஆக கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த தொடு உணர்ச்சி என்கின்ற இந்த மெய், உடல், தோல், இதையெல்லாம் நமக்கு அருளி இந்த உலகத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கருவி கரணங்களை கொடுக்கிறார். இந்த வெளிப்புற கருவிகள் சிலது இருக்கு, உள்புற கருவிகள் என்று சொல்லக்கூடிய நமது மனம் சார்ந்த கருவிகள். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லுவோம். அதையெல்லாம் இறைவன் நமக்காக கொடுக்கிறார். ரொம்ப 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 முக்கியமானது. நம்மிடம் நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் திருநீர் வச்சுக்கிட்டு இருக்க, உருத்ராக்கம் போட்டிருக்க, கோயிலுக்கு போற, அப்படி சிவபெருமான் உனக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கொடுக்கலன்னு கேளு, என்ன கொடுக்கல அப்படின்னு கேளுங்க. இன்றைய பாடத்திலே நீங்கள் படித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை சிவபெருமானை பற்றிய சிந்தனை மாறிவிடும். சிவபெருமான் சோதிக்கும் கடவுள் இல்லை, அருளும் கடவுள். சிவபெருமான் ஒருவனே அருளும் கடவுள். மற்றவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அருளும் கடவுள், டீஸ்பூன்ல கொடுக்கும். இது பெரிய அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் சிவபெருமான் கொடுக்கிறது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி கொடுக்கும். நம்ம இந்த அன்லிமிட்டெட் ஹாப்பினஸை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன்ல, டீஸ்பூன்ல வர்றதுக்காக உட்கார்ந்துருக்கோம். ஆக உயிர்கள் பார்ப்போம். இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. போன பாடத்துல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பதி, பசு, பாசம் என்கின்ற மூன்றும் அனாதி. பசு என்பது உயிர்களை குறிக்கும். அனாதி என்றால் அதை யாரும் தோற்றுவிக்கவில்லை. சிவபெருமான் கூட அதை தோற்றுவிக்கவில்லை. ரொம்ப முக்கியமான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இது. சிவபெருமான் கூட உயிரை தோற்றுவிக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
சிவபெருமான் தோற்றுவித்தான் என்றால் அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்படணும் இல்லையா? சிவபெருமான் படைக்கின்ற ஒரு பொருள் எப்படி ஒரு ஸ்பெஷல் சைல்டா எப்படி இருக்க முடியும், எப்படி ஒரு ஹேண்டிகேப்டா இருக்க முடியும், எப்படி ஒரு இன்னசென்ட்டா இருக்க முடியும், எப்படி ஒரு புவர் ஃபெலோவா இருக்க முடியும், எப்படி ஒரு டம் ஃபெலோவா இருக்க முடியும்? சிவபெருமானே இந்த உயிரை படைத்திருந்தால் உயிரில் குற்றம் குறை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக சிவபெருமான் நம்மை படைக்கவில்லை. உயிர்கள் அனாதி என்று சொல்லக்கூடிய தொடக்கமில்லாத ஒரு நிலை. இன்றுதான் தோன்றியது என்று சொல்ல முடியாது. நீங்க என்ன பார்த்தாலும் இன்னொரு 2000 இயர்ஸுக்கு அப்புறம் இன்னொரு 2 lakh இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தாலும் 20 lakh இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தாலும் உயிர்கள் இருந்தன. உயிர்களாக இருந்தன. இப்போதான் சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு உடலை கொடுக்க போகிறார். ரொம்ப முக்கியம். இறைவன் என்ன கொடுத்தார்? எனக்கு உடலை கொடுத்தார். இந்த உடல் இல்லாம உயிர் எப்படி இருக்கும்? உயிர் அனுபவத்தை பெறுவதற்கு, உயிர் தன்மேல் இருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்கு இந்த கருவிதான் இந்த உடல். இதை சிவபெருமான் தன் கருணையால் நமக்கு அருளுகிறார். நாம் கேட்டு அருளவில்லை. ஆக நாம் கேவல நிலையில் இருந்த பொழுது தானே வந்து உதவுகின்ற சிவபெருமான் இன்று நாம் திருநீறு அணிந்திருக்கின்றோம், உருத்திராக்கம் அணிந்திருக்கின்றோம், பஞ்சபுராணம் படிக்கின்றோம், பதிபசு பாசம் படிக்கின்றோம். இன்று போய் நமக்கு கொடுமை செய்வானா? இன்று நம்மை கண்டு கொள்ளாமல் போய் விடுவானா? இன்று நம் மீது அவன் இரக்கம் கொள்ளாமலா இருப்பான்? சிம்பிள் காமன் சென்ஸ். நமக்கு நாம் என்றே தெரியாத நிலை, நம்மை ஆணவ மலம் மூடி இருக்கிறது என்று தெரியாத நிலை, இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்று தெரியாத நிலை, இறைவனிடம் நாம் உதவி கேட்கணும் என்று கூட தெரியாத நிலை, இறைவனிடம் நாம் உதவி கேட்கவில்லை, அவன் தானே வந்து கைமாறு கருதாமல் கருணையுடன் அன்று முதல் இன்று வரை அவன் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றான். நாம் சிவபெருமானை நினைக்கின்றோமோ இல்லையோ, அவன் 24 மணி நேரம் 24 hours 365 days இந்த ஹோல் யூனிவர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அது வரைக்கும் அவன் நமக்காகவே அவன் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். நமக்கு அவனை பற்றி நினைக்கிறதுக்கு டைம் இல்லை, டூ பிஸி. 2 பேரும் வேலைக்கு போகிறோம், ட்ராவல் இருக்கு, டிராஃபிக் ஜாம் இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. சிவபெருமான் இத்தனை ப்ராப்ளத்துலையும் அவன் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கான், நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். 24 hours கொடுத்த ஒரு சிவபெருமானுக்கு நமக்கு எவ்ரிடே 24 hours 90% யூ ஸ்பெண்ட் ஃபார் எனிதிங். எதுக்கு வேணாலும் பண்ணி ஃபேமிலி, ஆஃபீஸ், ட்ராவல், அது இது. ஒரு 10% கூட திரும்ப கொடுக்கக்கூடாதா? ஒரு பேடி ஃபீல்டில் ஒரு விவசாயம் பண்ணி அந்த நெல் மூட்டைகள் கொண்டு வரும் பொழுது ஒரு 100 மூட்டை வந்ததுன்னா ஒரு 10 மூட்டையை எடுத்து வச்சிருவான், நெக்ஸ்ட் இயருக்கு சீடுக்காக வச்சுக்குவான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபார்மருக்கு தெரிகிற ஒரு கான்செப்ட் 24 hours இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 24 ஹவர்ஸில் 10% சிவபெருமனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சிவனடியார்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். 90% என்னுடைய எனது, என் பிழைப்பு, என் சாப்பாடு, என்னுடைய பதவிக்கு செலவு பண்ணிக்கிறேன். 10% ஐ வில் ஸ்பெண்ட் இட் டுவர்ட்ஸ் சிவபெருமான். அவனுக்கு தேவையில்லை நீ 10% இல்லை 90% ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, 0% பண்ணாலும், he doesn't care. நமக்காக இது தேவை. ஆக 24 ஹவர்ஸில் 10%ன்றது 2.4 hours. ஓகே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குல்ல? 2.4 hours எல்லாம் சமயத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. சமயம் எப்படியோ கெட்டு போகுது, நம்ம நல்லா இருந்தா சரி. அட்லீஸ்ட் ஒரு 5%, இது ஏதோ பெக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. 5% 24 ஹவர்ஸில் 5% 1.2 hours. 1 hour கொடுக்கணுமா? டூ பிஸி. 2% 10 minutes 20 minutes அது கூட கொடுக்க முடியாதா? பஞ்சபுராணம் பண்ணுடன் ராகத்துடன் பாடினால் 2.5 minutes, வேகமா சொன்னா 1 minute. 1 minute பஞ்சபுராணம் சிவபெருமானுக்கு முன்னாடி பாட முடியாதா? அவ்வளோ பிஸியா? யூ சி ஸ்ட்ரீட் டாக்ஸ், மலேசியாவில் டாக்ஸ் நான் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஸ்ட்ரீட்டில் பார்க்கல. தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா டாக் இல்லாத ஸ்ட்ரீட்டே கிடையாது. ஓகே, அந்த டாக் கூட நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள்.
ஸ்ட்ரே டாக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓடும், அங்கே ஓடும், அதை பண்ணும், இதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணும். எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணேன்னா நத்திங். நோ டிஃபரன்ஸ். நமக்கு எண்ட் ஆஃப் த டே சம் இன்கம், அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லை. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, உடலை படைத்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. சைவ சமயத்தில் தான் இது விரிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை படைத்தது யாருன்னா, எண்ணெய்ன்னு கை வச்சா எண்ணெய்க்குள்ள ஒரு உயிர் இருக்கு, இந்த உடல் இருக்கு. எண்ணெய் சிவபெருமான் படைத்தான் கூட சொல்லக்கூடாது. எண்ணெய் மீன்ஸ் உள்ள இருக்கிற உயிரை அவன் படைக்கல. என்னுள்ளே இருக்கின்ற இந்த உயிர் சிவபெருமான் படைக்கவில்லை, இது அனாதி பொருள். இந்த உடலை சிவபெருமான் கொடுத்தார். இப்படித்தான் சொல்ல வேண்டும். என்னை படைச்சது யாரு அப்படின்னா, என்னுடைய உயிர் அனாதி, என்னுடைய உடல் சிவபெருமான் கொடுத்தார். சிவபெருமான் உடலைத்தான் கொடுத்தார். இப்போ ஏன் உடல்ல எவ்வளவு வேறுபாடு இருக்கு? போக போக நம்ம படிக்க போறோம். 1000 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்கு. இந்த பாடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. எல்லா டவுட்ஸும் இதில் ஆன்சர் ஆயிருக்கு. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, உடலைத்தான் படைத்தான். அறியும் திறன் கொண்ட உயிர்கள், இந்த பிரெயினை நான் சொல்லலை, உயிரை சொல்றேன். அறியும் திறன் கொண்ட உயிர்கள் ஆணவ மனத்தில் பிணைந்து அறியாமையில் கிடக்கின்றன. இப்போ லைட் இருக்கு, என்னோட ஃபேஸ் இருக்கு, இப்போ கிளியரா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு அப்டக்கிள் இப்படி வந்தது அப்படின்னா, லைட் இருக்கு, என் ஃபேஸ் இருக்கு, ஆனா என் ஃபேஸ் யூஸ்லெஸ் ஃபேஸா இருக்கு. என் ஃபேஸால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது போல இந்த 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 சிவபெருமான் என்ன பண்றாரு, இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் எடுத்து விடுறாரு. வேற ஒன்றும் பண்ணல, இந்த ஸ்கிரீனை எடுத்து விடுறாரு. வேற எதுவுமே செய்யல அவர். இது எடுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தையே படைக்கிறாரு. அதுக்கு தான் இந்த உடலை கொடுக்குறாரு. வேற எதுவும் இல்லை. உயிர் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. இறைவன் எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். நடுவுல இருந்த இந்த ஆணவ மலம் ஸ்ட்ராங்கா இருந்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 வெளியில விட்டார். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். ஒய் மில்கி வே, ஒய் பிக் பேங்? ஃபார் திஸ், இந்த நகத்திற்கு 1000 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அதில் தான் இருக்கு. ஒய் எர்த் இஸ் ரொட்டேட்டிங், இதை நீக்கிறது. ஒய் மூன் இஸ் ரொட்டேட்டிங், நீக்கிறது. ஒய் வி வாண்ட் டு மூன் சேட்டலைட், அதில் தான் இருக்கு. ஆணவ மலத்தை நீக்கிறது. ஏன் கஷ்டப்படுறோம்? ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு. ஏன் இந்த பாடம் படிக்கிறோம்? ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு. ஏன் பிறந்தோம்? ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு. ஏன் பிறக்க போறோம்? இன்னும் இருக்கிற ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு. சிவபெருமானுக்கு என்ன வேலை? வாட் இஸ் இஸ் ப்ரொஃபஷன்? எங்கே கம்பெனி ஆஃபீஸில் வேலை செய்கிறாரா, இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரா? நம்மளுடைய ஆணவ மலத்தை நீக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார். என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அப்பர் சுவாமிகள். நான் அவனுடைய தொண்டை செய்து கொண்டிருப்பேன், அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருப்பேன். எனக்கு என்ன வேண்டுமோ அதை அவன் பார்த்து கொள்வான். வேண்டத்தக்கது அறிவான், வேண்ட முழுதும் தருவான். மாணிக்கவாசகர். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவரு வெயிட் பண்ணட்டும், எனக்கு வேண்டியதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். நெவர் நெவர் நெவர். அறியும் திறன் கொண்ட உயிர்கள் ஆணவ மலத்தில் பிணைந்து அறியாமையில் கிடக்கின்றன. இறைவன் தன் ஒப்பற்ற கருணையால், இந்த கருணைக்கு நீங்க எங்கேயும் கம்பேரிசனே பண்ண முடியாது. அதான் ஒப்பு அற்ற. ஒப்பு மீன்ஸ் கம்பேரிசன், அற்ற மீன்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. நோ கம்பேரிசன். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க, அதுவும் சிவபெருமான் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பும் சேமா? நோ நோ. பெண்கள் உங்களுடைய கணவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள், அதுவும் சிவபெருமான் நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் கம்பேர் பண்ண முடியுமா? நோ வேர் யூ கேன் கம்பேர். இது சோட்டா, இது ஒப்பற்றது. ஒரு குழந்தை பெற்றோர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது சிவபெருமானியே? நோ, யூ கம்பேர் எனிதிங் இன் த வேர்ல்ட். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் நம்ம மதர் தானே, மதர் அண்ட் சைல்டு தானே க்ளோஸ் ரிலேஷன். நம்ம குழந்தையா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பெற்றோருக்கு நம்மவா இருக்கலாம். இந்த ரிலேஷன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ, நாய்ச்சிவிகை ஏற்றிவிட்ட தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் சிவபெருமான். அதனால தாயோடவே கம்பேர் பண்ண முடியாது அவருடையதை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சிவபெருமான் தன்னுடைய ஒப்பற்ற கருணையால்
அவனுடைய கருணை ஏதோ ஒரு மார்கழி மாதம் மட்டும் வரும், ஆடி மாதம் மட்டும் வரும், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை, ஆவணியில் ஞாயிற்றுக்கிழமை, அப்படியெல்லாம் வராது. ஒப்பற்ற கருணை. டெஃபினேஷன் என்ன? சிவம்னா மங்களம். சிவபெருமானுக்கும் நமக்கும் எப்படி இருக்கிறோம்? அவனுடைய ஒப்பற்ற கருணையில் நாம் இருக்கின்றோம். இதை தவிர வேற என்ன வேணும் இந்த பிரபஞ்சத்தில்? அறியும் திறன் கொண்ட உயிர்களை ஆணவ மலத்திலிருந்து மீட்டு அறிவை விளங்கச் செய்து பேரானந்தத்தை தர எண்ணுகிறான். பேரானந்தம், ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம், பிளிஸ், எட்டர்னல் பிளிஸ், அன்பவுண்டட் ஹாப்பினஸ். ஸோ அப்படி ஒரு பேரானந்தம், சச்சிதானந்தம் என்று சொல்வோம். அந்த சச்சிதானந்த நிலையை நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் தருவதற்காக அவன் பணி செய்து கொண்டிருக்கின்றான். நாம் பிஸியா இருக்கும், மற்ற விஷயங்களிலே நாம் பிஸியா இருக்கும். அவன் நமக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றான். இந்த பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். நீங்க எந்த தெய்வத்தை போய் வழிபட்டாலும் அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கும். இப்போ ஒரு பெக்கர் நம்ம கிட்ட, ஐயா பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம் பர்ஸில் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து லீஸ்ட் டினாமினேஷன் என்ன இருக்கோ, 1 வெள்ளி அது தூக்கி போடுவோம், 5 வெள்ளி அது போடுவோம் அதிகபட்சம். சிவபெருமான் என்ன பண்றாரு? தன்னையே இந்த உயிர்களுக்கு கொடுக்கிறார். தன்னையே, தன்னிடம் இருக்கிற ஆனந்தத்தை இல்லை, தன்னையே கொடுக்கிறார். இறைவன் திருவடி நிழலில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னையே அவர் கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். மாணிக்கவாசக திருவாசகத்திலே சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவம் ஆக்கிடுறார். யாராவது அப்படி பண்ணுவாங்களா? எந்த பெக்கருக்காவது உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா? பிள்ளைங்களுக்கே கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு, பெக்கருக்கு எங்க கொடுக்க போறோம்? சிவபெருமானுடைய நிலையை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய உயிர்களுடைய நிலையை பார்த்தா பெக்கர்னு சொல்றதை விட இன்னும் கேவலமான நிலை என்று பெயர். அதுக்கு பெயரே கேவல நிலை என்று சொல்வார்கள். அப்படி இருந்த சிவபெருமான் இந்த உயிர்கள் இப்படி துன்பத்தில் இருக்கின்றதே என்று இறங்கி தானே முன்வந்து தன்னலம் கருதாமல் பணி செய்ய தொடங்குகிறான். உயிர்களிடம் உள்ள ஆணவ மலத்தை நீக்க மாயை என்ற மலத்தை செயல்படுத்துகின்றான். ஒரு இப்போ என்னுடைய ஷர்ட் இருக்கு, க்ளீனாக இருக்கு, ஏதோ ஒரு காஃபி எடுத்துக்கிறேன், அது பற்றுறது, அந்த கரை இதில் பற்றுறது. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த கரையை நீக்க வேண்டும். இந்த கரையை நீக்க வேண்டும் என்றால் அதுவா நீங்காது. அதுவா நீங்கிறதுனாக்க ஆணவமலம் அதுவே நீங்கிடுமே. ஆக அந்த கரையை நீக்க வேண்டும் என்றால் நான் ஏதாவது வேறு ஒரு கெமிக்கல், ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடரோ சம் சோப் அதில் அப்ளை பண்ணி அதை நல்லா ப்ரஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி அப்படிலாம் பண்ணினாதான் அந்த அழுக்கு போகும். ஆக சிவபெருமான் இந்த அழுக்கு, ஏற்கனவே படிந்திருக்கின்ற ஆணவமல அழுக்கை நீக்குவதற்காக இந்த மாயை என்பதை சேர்க்கிறார். என்ன ஒரு கருணை பாருங்க, சிவபெருமான் நமக்காக இதை செய்கிறார். ஆக ஏற்கனவே படிச்சிருக்கோம், மலங்கள் அனாதி. பதி பசு பாசம் என்கின்ற மலங்கள் அனாதி. அந்த மலங்கள்ல ஆணவம், கண்மம், மாயை என்று 3 இருக்கின்றது. ஆணவம் உயிரை பற்றி இருக்கின்றது, உயிர் மேல படிந்திருக்கிறது. மாயை கண்மம் இருக்கின்றது, உயிர் மேல அது படல, இறைவன் அதை உயிர் மேல சேர்க்கிறார். ஏன் அழுக்கு போகணும்னா அந்த வாஷிங் பவுடர் சேர்த்தா தானே அந்த அழுக்கு போகும். அதனால மாயையை கொண்டு வந்து இந்த உயிரோட சேர்க்கிறார். அந்த பாடம் தான் இப்ப நம்ம படிக்க போறது. இதை எப்படி செய்கிறான் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் சாதாரணமாக சைவ சித்தாந்த வகுப்புகளில் 36 தத்துவங்கள் அப்படிங்கிற பெயரில் நடத்துவார்கள். அதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதை புரிந்து கொள்ள கடினப்பட்டே பல மாணவர்கள் அது வரைக்கும் படிப்பாங்க. இந்த வகுப்பு வந்ததுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் போகவே மாட்டாங்க. அவ்வளோ டிஃபிகல்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது டிஃபிகல்ட்டே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு தத்துவங்களுக்கு எடுத்து செல்ல போகின்றேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உதாரணம், கிராமப்புறங்களில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கூட இல்லாமல், கிராமப்புறம் அப்படின்னு நான் சொல்றது பின்னாடி நம்ம அசுத்த மாயை என்று சொல்ல போகிறோம்.
அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உயிர்கள் கேவலமான ஒரு நிலையில் இருந்தது. அதை நம்ம இப்போ சிட்டி கேஎல் கேஎல் இருக்கு. கேஎலுக்கு அப்புறம் கொஞ்சம் அவுட்டரில் வந்தீங்கன்னாக்க அந்த பார்டர்ல எல்லாம் சின்ன சின்ன வட்டாரங்கள் இருக்கிறது. வட்டாரங்களுக்கு அப்புறம் உள்ளே போனீங்கன்னா இன்னும் ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்கிறது. இந்த ஃபார்ம் லேண்ட்ஸில் இருக்கிற நாலேஜு, அக்சஸ்ஸு, ஃபெசிலிட்டிஸ் கேஎல்ல இருக்கிற மாதிரி அங்கே இருக்காது. அதுபோல் அதுக்காக ஒரு கம்பேரிசனுக்கு நான் இதை கிராமம் என்று சொல்லியிருக்கின்றேன். கிராமம் என்றால் வில்லேஜ். கிராமம் என்பது வில்லேஜ், நோட் பண்ணிக்கோங்க. வில்லேஜில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதாவது பேசிக் நீட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு கூட இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த லைஃப்பில் நமக்கு ஃபஸ்ட்டு வேண்டியது டு மீட் பேசிக் நீட்ஸ். உண்ண உணவு வேண்டும், உடுக்கிறதுக்கு உடை வேண்டும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இந்த மூன்றும் அவசியம் தேவை. இப்போ நான் சொல்கிற ஒரு சினாரியோவில் இது கூட ரெகுலராக இல்லை. ப்ராப்பர் ட்ரெஸ் இல்லாததுனால ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸே போடலை, அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்கிற ஒரு நிலையை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். உண்ண உணவு கூட கிடையாது. நெக்ஸ்ட் டைம் இப்போ நைட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாது, இல்லை சாப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலை. உடுக்க உடை, இருக்க இடம் கூட இல்லாமல் துயரத்தில் முடங்கி கிடக்கும் மக்களை நகர்ப்புறத்தை சார்ந்த நல்லவர் ஒருவர் பார்க்கிறார். நான் சிவபெருமானை அறிமுகப்படுத்துகிறேன். நல்லவர் அப்படின்னு நான் சொல்றது சிவபெருமான். சிவபெருமான் இந்த உயிர்கள், அறிவு சார்ந்த உயிர்கள், அறியக்கூடிய உயிர்கள், ஆனால் அறியாமையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதை சிவபெருமான் அவருடைய சங்கல்பத்தில் பார்க்குறார் அப்படின்னு நான் இங்கே உதாரணத்தில் எழுதியிருக்கிறேன். இப்போ நல்லவர் அப்படின்னு நான் சொல்கிறது, அண்டர்லைன் பண்ணுறவங்க எழுதுகிறவங்க எழுதிக்கங்க. நல்லவர் என்பது நான் சொல்வது சிவபெருமானை சொல்லுகின்றேன். கிராமப்புறங்கள் என்று சொல்லுவது கேவல நிலையில் சொல்லுகின்றேன். பின்னாடி அதுக்கு அசுத்தமாயே என்று ஒரு பெயர் வரும். அப்போ வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ அந்த நல்லவர் ஒருவர் பார்க்கிறார். நல்லவர் என்பது சிவபெருமான். இரக்க குணம் கொண்ட அவர். சிவம் என்றாலே கருணை. அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் சோதி. சிவபெருமான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? அவன் அருள், அவன் பெரும் சோதி வடிவினன். கருணை, தனி பெரும் கருணை, தனி கருணை, பெருங்கருணை, கருணை. ஆக இது கருணையே இல்லாம சிவபெருமானை டிஃபைன் பண்ண முடியாது. அருள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம சிவபெருமானை நம்ம டெஃபினேஷன் பண்ண முடியாது. ஆக சிவபெருமான் என்ன பண்றாரு? துயரத்தில் இருந்த அந்த குழந்தைகள், அந்த பீப்புள், அவங்களெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை செய்வதற்கு அவர் எதுவும் பிஸ்னஸ் டீல் போடலை. நான் உனக்கு இதை பண்ணித்தரேன், நீ எனக்கு 108 தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு அங்கே கோவிலுக்கு வெளியில் தேங்காய் கடைக்காரன் ஒரு போர்டு வச்சிருப்பான். கல்யாணம் நடக்கலைன்னா 11 தேங்காய் உடைக்கணும், குழந்தை பிறக்கலைன்னா 22 தேங்காய் உடைக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் 33 தேங்காய் உடைக்கணும், கோர்ட்டு கேஸு அது மாதிரி இருந்ததுன்னா 44 தேங்காய் உடைக்கணும். அதை பார்த்துக்கிட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போயிட்டு, ஐயா 44 தேங்காய் கொடுங்க. முட்டாள்னு அர்த்தம். பஞ்சபுராணத்தை பாடணும், அதுதான் புத்திசாலித்தான். அதுபோல தேங்காய் உடைக்கணும் என்று போர்டு போட்டிருக்கிற இடத்துல தேங்காய் கடை வச்சிருப்பாங்க. அதுல இருந்தே தெரியுது, தே ஆர் மேக்கிங் பிஸ்னஸ், யூ ஆர் பிகமிங் ஃபுல் என்றார். நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு வாயிலேயோ அல்லது வாயில கூட லிப்ஸ் அசையாம மனதுக்குள்ளேயே சொல்றதை விட பரிகாரம் வேற எதுவும் கிடையாது. கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்ல கட்டி நடுக்கடல்ல 80 வயது கிழவனை கொண்டு போய் போட்டாலும் நமச்சிவாயன்னு சொன்னா கல் மிதக்கும். எகெயின்ஸ்ட் கிராவிட்டி அண்ட் சயின்ஸ். கல் ஒரு ஃபோம் மாதிரி மிதக்கும், கரையில கொண்டு வந்து விடும். நமச்சிவாயன்னு ஒரு தடவை சொன்னார். அதை விட்டுட்டு அவர் ஐயர் சொன்னாரு, பெரியவர் சொன்னாரு, குருக்கள் சொன்னாருன்னு சொல்லி எந்த குரு பணம் வாங்கிக்கிட்டு பரிகாரம் பண்றாரோ அவர் ஏமாத்துறாருன்னு அர்த்தம். பணம் இல்லாம யாராவது பரிகாரம் சொன்னா செய்யுங்க, செலவோட பரிகாரம் சொன்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேசாம பஞ்சபுராணத்தை படிச்சு பாடிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருங்க, நல்லது, அதை விட நல்லது நடக்கும்.
இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாமாகவே முன் வந்து அந்த மக்களுக்கு உதவுகிறதுக்கு முடிவு செய்கிறார். அவரின் ஒப்பற்ற கருணை அந்த மக்களை அறியாமையிலிருந்து மீட்க கல்வியை கொடுக்க எண்ணுகிறார். நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஒரு பாலிடிக்ஸ், ஒரு அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல. இப்போ நமக்கு பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுபோல பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. இன்னொன்று, இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸில் மேலே டாப்பில் சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்ஸு, அப்புறம் பிரசிடென்ட், ஜெனரல் மேனேஜர், ஒர்க்கர் அப்படின்னு அப்படி சொல்லலாமா என்று நினைத்தேன். இறைவன் திருவருளால் குருவருளாலும் இந்த கல்வியே ஒரு அடிப்படையாக கொண்டு, ஒரு பள்ளிக்கூடத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உதாரணத்தை நான் கொண்டு போகின்றேன். ஏன்னா கம்பெனி எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, பாலிட்டிக்ஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஸ்கூல்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு புரியும் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் எக்ஸாம்பிளை நான் எடுத்திருக்கிறேன். இதைத்தான் சிவனடியார் திருவள்ளுவர் நாயனார் தனது 400வது குறளில் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இந்த பிரபஞ்சத்திலே ஒருத்தருக்கு மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா கோல்டு கிடையாது. இதில் ஒரு ரிங், இதில் ஒரு ரிங், இதில் ஒரு ரிங், இதில் ஒரு பெரிய ரிங், ஃப்ளாட்டாக ஒரு ரிங், இங்கே இந்த செயினில் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி ஒரு டாலர், இங்கே ஒரு டாலர், பேக் சைடில் பார்க்குறதுக்கு ஒரு டாலர், அப்படிலாம் இல்லை. இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே கல்விதான் ஒருவருக்கு உயர்ந்த செல்வம். கல்வியை வைத்து வேறு எந்த செல்வத்தை வேண்டுமானால் 16 செல்வங்களையும் பெற்றுவிடலாம், 15 செல்வங்களை பெற்றுவிடலாம். கல்வி இல்லாமல் மற்ற செல்வம் வச்சிருந்தாலும் அது நிலைக்காது. அதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, கல்விதான் ஒருவருக்கு முக்கியம் என்று சொல்லதுனால நானும் இந்த சிவபெருமான் என்ன அந்த பணியை செஞ்சாருங்கிறதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன், ஏன் இந்த உதாரணத்தை எடுத்தேன்னு சொல்லி. அறியாமையில் இருப்பவரின் அறிவை வளர்க்கும் செயல்களை செய்ய நினைத்த அந்த நல்லவர். அறியாமையில் இருப்பவர் யாரு? உயிர்களாகிய நாம். நம்முடைய உயிர் இன்னும் உடல் வரல. நாம் அப்படின்னா கைலை துரைசாமி, கமலா சரஸ்வதி அப்படி நினைக்கக்கூடாது. கைலை துரைசாமிக்குள்ள உள்ள இருக்க ஒரு சம்திங், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த உயிர், அறியாமையில் இருப்பவர் அப்படிங்கிறது அந்த உயிர். வளர்க்கும் செயல்களை செய்ய நினைத்த அந்த நல்லவர் என்று நான் இங்கே சொல்லுவது சிவபெருமான். அந்த செயல்களை தன் மனைவியை கொண்டே செயல்படுத்துகிறார். இப்போ சக்தினா யாரு, மாரியம்மன்னா யாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் சிவம். இப்போ இந்த உயிர்களுக்காக சிவபெருமான் தான் இறங்கி வந்து இந்த தடத்த நிலை என்று சொல்வார்கள், நம்மளோட இறங்குறார். இப்போது பெரிய ஸ்விம்மிங் பூல்லாம் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்னா அந்த பேரண்ட்டு ஃபாதரும் உள்ளே இருப்பார், ஸ்விம்மிங் பூல்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய அப்படி ஹோல்டு பண்ணி கூப்பிட்டுப்பார். மலேசியாவில் ஸ்விம்மிங் பூல் நான் பார்க்கல, நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போங்க. ஸோ இங்கெல்லாம் பலூன்ஸ் இருக்குது, ஏர் பலூன் இருக்குது. எந்த ஃபாதர் உள்ளே போகிறாரு, அவருக்கே நீச்சல் தெரியாது. ஆக உள்ளே நம்ம இருந்து அந்த குழந்தைய நம்ம உள்ளே வாங்கி நீச்சல் பண்ணி கொடுத்து திரும்ப மேலே தூக்கிப்போம். அதுபோல் சிவபெருமான் நமக்காக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அவர் இறங்குறார், இந்த உயிர்களுக்குள்ளே அவர் இறங்குறார், இந்த மாயைக்குள்ளே அவரும் இறங்குறார். மாயைக்குள்ளே அவர் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அவர் நமக்காக அதை செய்கின்றார். சிவபெருமான் உனக்கு என்ன செஞ்சார்? இதுவரைக்கும் செஞ்சதே பெரிய விஷயம். நாம் கேவலமாக இருந்தோம், நம் மீது கருணை கொண்டவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட், நவ் ஆல்சோ, லாஸ்ட் 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 லாஸ்ட், ஆஃப்டர் மை ஒய்ஃப், ஆஃப்டர் மை சன், ஆஃப்டர் மை கிராண்ட் சன், ஆஃப்டர் மை கிராண்ட் சன். எனக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? சிவபெருமான். உற்றார் ஆர் உளரோ, உயிர் கொண்டு போகும் பொழுது ஆர் உளரோ. என்னோட ஒய்ஃப் என் கூட வருவாங்களா? ஐயோ என்னுடைய கணவன் போயிட்டாரு, நானும் அவரோடவே இறந்துடுறேன் அப்படின்னு அவங்க என் கூட வந்துடுவாங்களா? பரியல் கிரவுண்டில் அவங்களும் மேலே இல்லை பக்கத்தில் வச்சு எரிச்சிருவாங்களா? 1 வீக் 10 days சோகமாக இருப்பாங்க, அப்புறம் ஆஃபீஸுக்கு போகணும்னு கிளம்பிடுவாங்க. குழந்தைங்க வருமா? விசா கிடைக்கல சொல்லிடுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் லாயரோடு வருவோம். 50-50 எடுத்துக்கலாமா, 60-40 எடுத்துக்கலாமான்னு வரும். உற்றார் ஆர் உளரோ, உயிர் கொண்டு போகும் பொழுது. அது வரைக்கும் உற்றார் இருப்பார்கள், மனைவி இருப்பார், கணவன் இருப்பார், அப்பா இருப்பார், அம்மா இருப்பார், சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, கசின் இருப்பாங்க, அங்கிள் இருப்பாங்க, ஆன்டி இருப்பாங்க, 1000 டாங்கீஸ் இருக்கும்.
உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்னாடி யார் இருப்பாங்க உங்க கூட? அந்த உயிருக்கு யார் துணையாக இருப்பார்கள்? சிவபெருமான் மட்டுமே துணையாக. தமிழ் சினிமாவிலே ஒரு பாடல் இருக்கிறது, வீடு வரை உறவு. நீங்க எல்லாருக்கும் தெரியும், பாடல் தமிழ் சினிமா பாடல். இப்போ ஏதாவது ஒருத்தர் இறந்துட்டாரு, எக்ஸ்பயர்டு அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க? ஐஸ் பாக்ஸில் வச்சிருப்பாங்க. உறவுகள் எல்லாம் அங்கே வரும். ஈவன் பிரைம் மினிஸ்டரே அங்கே வந்து அவர் ஒரு ஒரு மாலை வச்சாலும் வீடோட முடிஞ்சு போச்சு. பிரைம் மினிஸ்டர் சூசைட் பண்ணிக்குவாரா? ஐயோ கைலை துரைசாமி இறந்துட்டாரு, இனிமே இந்த லைஃப் எனக்கு தேவையில்லைன்னு பிரைம் மினிஸ்டர் சூசைட் பண்ணிக்குவாரா? ஓ வேற பிஏ அனுப்பி கார்லேண்ட் கொடுத்து அனுப்பிடுவார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. கொஞ்சம் அந்த உறவுகள்லாம் ½ அன் ஹவர் வந்துட்டு 1 ஹவர் இருந்துட்டு அவங்களாம் அப்பப்போ கிளம்பிடுவாங்க. டோன்ட் வெரி வில் டேக் கேர்னு தட்டிட்டு போயிடுவாங்க. வீதி வரை மனைவி. நான் சொல்றது ஒரு வில்லேஜில் அந்த ஸ்ட்ரீட் ஜங்ஷன் வரைக்கும் அந்த மனைவி பின்னாடி அந்த பாடியோட பின்னாடி போவாங்க. காடு வரை பிள்ளை, அந்த பரியல் கிரவுண்டு இல்லைன்னா அந்த புதைக்கிற அந்த சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடுகாடு வரைக்கும் பிள்ளை போகும். கடைசி வரை யாரோ, அதுக்கப்புறம் யாரு? இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம கூட வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றோம். 100% சாக்ரிஃபைஸ் பண்றோம். யார் வரமாட்டாங்களோ அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றோம். யார் வருவானோ அவனுக்கு 5 நிமிஷம் பஞ்ச புராணம் பாடுறதுல பிஸியா இருக்கும். டைம் இல்லை. சைவ சித்தாந்தம் படிக்க டைம் இல்லை. திருமுறைகள் பாட டைம் இல்லை. பொருள் விளக்கத்துக்கு டைம் இல்லை. எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க? பையனை படிக்க வைக்க ஓடிக்கிட்டு, சிஸ்டருக்கு ஜாப் மேரேஜ்க்காக ஓடிக்கிட்டு இருக்க. உலக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முக்கியமான ஒன்று, சிவத்திலிருந்து சக்தி தோன்றுகிறது. நல்லா தெரிஞ்சுக்க. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்று சொல்லுகின்றோம். சிவம் பெரிதா சக்தி பெரிதா? இப்போ நம்ம மாரியம்மன் கும்பிடணுமா இல்லை சிவபெருமானை கும்பிடணுமா? மாரியம்மனை விட சிவபெருமான் என்ன உயர்ந்த கடவுளா? மாரியம்மன் 16 செல்வங்களும் கொடுக்கும், சிவன் அழிக்கும். எப்படி அழிக்கும்? இப்போ எங்கே இருந்துச்சு? மாரியம்மாவே இன்னும் வரல, இப்பத்தான் மாரியம்மா வருது. மாரியம்மா யாரு? உயிர்களுக்காக இறைவன் பணி செய்யும் பொழுது அதற்கு பெயர் மாரியம்மன் பேர். அதே சிவன் தான். இப்போ இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்னால் நான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு நிலையில் இருந்தேன். மாணவர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தி கொண்டிருந்தேன். 6 மணி ஆகிவிட்டது இந்திய நேரம், உங்களுக்கு 8:30 மணின்றதுனால நான் இந்த 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 காஸ்டியூம்ல இந்த செட்டப்ல இங்கே உட்கார்ந்துருக்கேன். இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல இது கழிச்சிட்டு வேற இடத்துக்கு போயிடுவேன். அதுபோல தான் நம்முடைய உயிர் அப்போ வேற வேற காஸ்டியூம் போட்டுக்கும், அப்புறமா கழட்டிட்டு மாற்றி. இப்போ இந்த இந்த செயல்படுகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் சக்தி என்று சொல்லுகின்றோம். சயின்டிஃபிக்காக உங்களுக்கு சயின்ஸில் சொல்லணும்னா பிசிக்ஸ் படி பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி என்று சொல்லுவார்கள். நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல். ஒரு 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 ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்கு. எப்படி எனர்ஜி இருக்குன்னு சொல்றோம்? இதோட மாஸ் இருக்கு, கிராவிட்டி இருக்கு. மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் எம்ஜின்னு நினைக்கிறேன். எம்ஜி மாஸ் இன்ட்டு கிராவிட்டின்னு நினைக்கிறேன். ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஸோ இதோட ஃபோர்ஸ் வேற, இது இருக்குது இல்லையா? இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு. இதோட மாஸ் என்னவோ, இதோட கிராவிட்டி எங்கே டிஸ்டன்ஸ் எர்த்லேருந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. இது இன்பில்ட். இந்த எனர்ஜியை யாரும் அழிக்க முடியாது. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னாக்க வெலாசிட்டி ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஆக்சிலரேஷன் ஆகுது. அதுக்கு பேர் கைனெட்டிக் எனர்ஜி, கினெட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் என்று பெயர். ½ mv², வெலாசிட்டி ஸ்கொயர் இன்ட்டு மாஸ் பை 2. இதுதான் அது ஃபார்முலா ஃபிசிக்ஸில். அதுக்கு பேர் சக்தின்னு பேர். அது தனி சக்தி இல்லை. இந்த இயக்கம் உட்கார்ந்திருந்த சிவம் எழுந்து நடந்து வேலை செஞ்சாக்க அதுக்கு பேர் சக்தி பேர். அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்க. சரி, அவரின் மனைவி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த நல்லவர் மனைவி கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாருன்னு நான் சொன்னேன். பட் மனைவி, இப்போ நம்ம மனைவி மாதிரி நம்ம ஐடியா வேற, அவங்க ஐடியா வேறையா இருந்தது அப்படின்னா அது போய் சேராது. அதனால மனைவியும் கணவனை போலவே சிந்திக்கிறவங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறேன். அவரின் மனைவி அவரை போலவே கருணை கொண்டவள். அபிராமி, சிவகாமி, பார்வதி, மாரியம்மன் எல்லாம் குழந்தைங்க மேலே அவ்வளவு கருணை கொண்டவர்கள்.
அறிவை வளர்க்கும் பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள். அவள் ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. அதுதான் முருகப்பெருமானும் வள்ளியும் தெய்வானை. நம்ம ஊர்ல வேற ஸ்டோரி சொல்லுவாங்க. கடவுளுக்கே 2 ஒய்ஃப் இருக்கு, நான் 2 ஒய்ஃப் வச்சுக்கிட்டா என்னன்னு அது 2 ஒய்ஃப் இல்லை, அது 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 இச்சாசக்தியும் கிரியாசக்தியும். முருகப்பெருமான் ஞான சக்தியாக இருக்கிறார். முருகனும் வள்ளி தெய்வானையுடைய அது ஒரு அடையாளத்துக்காக அப்படி வச்சிருக்கிறாங்க. இது தெய்வானை, இது வள்ளி அப்படின்னு. ஆனால் சக்திகள் 3 தான். ஒன்று ஞான சக்தி, இன்னொன்று இச்சை கிரியை. இப்போ சிவபெருமான் இந்த சிவபெருமான் தானே இது, அவருக்கு இந்த சக்திகள் இருக்கும்போது இந்த சக்திக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இவங்க சிறந்த கல்வியாளர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இவங்களும் ரொம்ப நாலேஜபிள். 5 தொழில் செய்கிறாங்க இவங்க. சிவபெருமான் செய்யலை, இவங்க தான் செய்கிறாங்க. இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் எல்லாம் இந்த அம்மா தான் பண்ணுறாங்க. அவர் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு வேலையும் செய்கிறதில்ல. நம்ம வீடுகள்லையும் அப்படித்தான். அங்கிள் பேசாமல் இருப்பார், ஆன்டி தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் இந்த ஆன்டி, நம்மளுடைய அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்தால் சிவம், வேலை செஞ்சால் சக்தி. சிறந்த கல்வியாளர். நான் என்ன சொல்கிறேன், கல்வியாளர்னு ஏன் சொல்கிறேன், ஞான சக்தி என்று சொல்லுகின்றேன். ஒன்னொன்னுக்கும் மீனிங் இருக்கு. சிறப்பாக செயலாற்றும் திறமை அப்படின்னா கிரியாசக்தி என்று பெயர். கிரியேட் பண்ணக்கூடியவர் கொண்டவள். சுருங்க சொன்னால் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 அம்சங்களும் பொருந்தியவள் அவள். இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவ அவங்க என்ன பண்றாங்க, கணவன் மனைவி கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ண, எல்லாருக்கும் கல்வியை கொடு, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்துட்டா அவங்கவுங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் எங்கேயோ போய் ஃபாரின்லேயோ சேம் கண்ட்ரிலேயோ எப்படியோ பழைச்சி வாழ்க்கை தரம் மேலே வந்துடும். எஜுகேஷன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேசிக் எஜுகேஷனை கொடு அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா தனியாக கொடுக்க முடியாது இல்லையா, இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் டீமை ரெடி பண்ணுறாங்க. அதில் தாளாளர், செயலாளர், பள்ளி நிர்வாகி, அதாவது கரஸ்பாண்டன்ட், செயலாளர்னா செக்ரட்டரி, பள்ளி நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பள்ளி நிர்வாகி, அந்த 3 பேரை நியமிக்கிறாங்க. நல்லா கணக்கு குறிச்சிக்கிட்டே வரணும், சைடில் நோட்ஸ் எழுதிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார், அடுத்தது ஒருத்தர் அந்த அம்மா வந்தாங்க. இப்போ அந்த அம்மா 3 பேரை இணைச்சிருக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன, ஃபஸ்ட்டு சிவமே. இந்த 36 தத்துவங்களில் முதல் தத்துவம் சிவமே, நாதம் என்று பெயர். அடுத்த தத்துவம் சக்தியாகிய விந்து. 36ல் 2 தத்துவம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 36 தத்துவத்தை சொல்லாமல் இந்த ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஸ்டோரி டெல்லிங், அப்புறமா மேட்ச். அதுக்கப்புறம் இந்த 3 பேர் இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறது சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. இவங்க 3 பேரையும் இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் இப்போ 5 பேர் ஆயிடுச்சு. இப்போ அந்த நல்லவர், அவரின் மனைவி, தாளாளர், செயலாளர், பள்ளி நிர்வாகி ஆகிய 5 பேரும் இணைந்து ஒரு மேல்நிலை வழிகாட்டும் குழுவை உண்டாக்குகிறார்கள். இவங்க போய் அங்கே பாடம் நடத்த போகிறதில்ல, இவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கிடையாது. இவங்க கார்ப்பரேட் டாப் டைரக்ஷன் மட்டும் சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே ஸ்டார்ட் 1 more இன்ஸ்டிடியூஷன், ஓகே ஸ்டார்ட் 1 யூனிவர்சிட்டி அப்படின்னு அந்த டாப் ஐடியா, விஷன், மிஷன், அதுதான் இவங்களுடைய வேலை. அதை பண்ணுறாங்க. இவங்களுடைய அலுவலகம் கார்ப்பரேட் ஆஃபீஸ். அவங்களுடைய அலுவலகம் எங்கே இருக்குன்னா அந்த சிட்டியில் இருக்குது, கேஎல்ல இருக்குது, வில்லேஜில் கிடையாது. நகரத்தில் அமைக்கப்படுகிறது. நகரம் என்று நான் சொல்லுவது அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சுத்த மாயை என்று பெயர். கிராமம் என்று நான் சொல்லுவது அசுத்த மாயை என்று பெயர். இதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முன்னாடி ஒரு பில்டப் கொடுத்துட்டார். அடுத்ததாக அந்த ஏழைகளின் கிராமப்புறத்தில் பள்ளிக்கூடத்தை நிறுவ ஆயத்தம் செய்கிறார்கள். அந்த உயிர்கள் எங்கே இருக்குதோ அங்கேயே அந்த கல்வி சாலையை நிறுவுவதற்கு அடுத்தது ரெடி ஆகிறாங்க. அது அங்கே ரெடி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இது பார்த்துருப்பீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர், அந்த ரியல் எஸ்டேட் ஓனருடைய ஆஃபீஸ் வேற கேஎல்ல இருக்கும், சென்ட்ரல் டவுன்ல இருக்கும். அவன் பில்டு பண்ணுற ப்ராஜெக்ட், அப்பார்ட்மெண்ட், அந்த மல்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸு, அது வேற ஒரு பிளேஸில் இருக்கும். ஸோ இங்கேருந்து எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன், ஃபண்டு எல்லாம் இங்கேருந்து போகும். வேலை இன்னொரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கும். ஆஃபீஸ் ஒரு இடம், சைட்டு ஒரு இடம். அதுபோல் இப்போ ஆஃபீஸ் சுத்தமாயில் இருந்தாலும் சைட்டு கீழே வருது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சைட்டில் நடக்கக்கூடிய வேலைகள், அசுத்தமாயில் நடக்கக்கூடிய வேலையில் 7 பேர் கொண்ட நிர்வாக குழு அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். அது என்ன குழு, அது கார்ப்பரேட் ஆஃபீஸ். அது டைரக்ஷன் கொடுக்குறவங்க.
இது அட்மின் பண்றவங்க. இந்த உயிரை அன்றாடம் இவங்க பார்த்து மேனேஜ் பண்ண போறாங்க. அவங்க 5 பேரும் அன்றாடம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரி, 7 பேர் கொண்ட நிர்வாக குழு, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அமைக்கிறார்கள். எதுக்காக இந்த 7 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுக்கு பேரு நான் சொல்ல போறது வித்யா தத்துவங்கள் 7ன்னு சொல்லுவோம். வித்யா தத்துவங்களிலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று 7 தத்துவங்களை சிவபெருமான் சேர்க்க போறார். உங்களுக்கும் எனக்கும் சேர்த்திருக்கிறார். இவ்வளோ சேர்த்தும் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு என்ன செஞ்சார் சிவபெருமான், உனக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, இது வரைக்குமே 12 பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நாதம் பண்ணார், விந்து பண்ணார், சதாசிவம் பண்ணார், மகேஸ்வரம் பண்ணார், சுத்த வித்தை 5 பண்ணார். அப்புறமா இப்ப என்ன பண்றார், காலம் பண்றார், காலம் நியதி பண்றார், காலம் நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை பண்றார். 5+7 12 கருவிகளை இந்த உயிரோட பொருத்துகிறார். அங்க 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 இந்த 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 மொபைல் எப்படி வந்தது, 12 அக்சசரிஸை உள்ள பொருத்தி 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 கனெக்ஷன் கொடுத்து மொபைல்னு சொல்றோம். இது உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அது உள்ள பிசிபி இருக்கு, அது உள்ள டிரான்சிஸ்டர் இருக்கு, அது உள்ள சிம் கார்டு இருக்கு, அது உள்ள எலக்ட்ரிக்கல் இது இருக்கு, அது உள்ள பேட்டரி இருக்கு, எத்தனையோ இருக்கு உள்ள. நம்ம வெளியில மொபைல் அப்படின்னு ஒன்று சொல்லிடுறோம். நம்ம என்ன சொல்றோம், நான் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் இல்லை, நான்குள்ள 36 அக்சசரிஸ் சேர்த்து பண்ண அசம்பிளி தான் நீயும் நான். சிவபெருமான் என்ன பண்ணார், 36 பண்ணார். நாட் 1, நாட் 2, 36. யாராவது அது மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லுங்க. 36 பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் அதுல சப்டிவிஷன் இருக்காது, அப்புறம் அடுத்த பாடத்துல படிக்கும். இப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். காலம் என்கின்ற தத்துவத்தை எதற்கு அவர் செயல்படுத்துகிறார், இப்பதான் காலமே உருவாகுது. கேலண்டர், டைம், டே, ஹவர்ஸ், மினிட்ஸ் எல்லாம் இனிமே தான் வரப்போகுது. இனிமே வரக்கூடிய இந்த கேலண்டரை வச்சுக்கிட்டு, கேலண்டர், டைம், கிளாக் அதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால இருக்கிற உயிர்களையும் சிவபெருமானையும் எப்படி நம்ம சொல்ல முடியும்? 100 இயர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? இயரே இங்கதான் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு எப்படி நம்ம ஸ்கேல் சொல்ல முடியும்? இங்க இருந்து எவ்வளவுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால உள்ளது, அதுக்கு முன்னால உள்ளது டைம் இல்லை. there is no time, there is no space. beyond time and space. எங்க இருக்கிற பெருமான் எங்க வந்து நமக்காக தான் இந்த 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 கிளாக் சிஸ்டம், கிளாக்னா இந்த ரவுண்ட் கிளாக் நினைக்காதீங்க. காலம் என்கின்ற ஒன்றே இப்பதான் வருது. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஸ் டேபிள், ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்கிற டென்ஸ் டேபிள் இனிமே தான் உருவாகுது. இதுக்கு முன்னாலேயே இறைவன் நமக்கு 6 தத்துவங்களை சேர்த்துட்டான். ஒவ்வொரு வகுப்பு படிப்பதற்கும் உண்டான கால அளவை நிர்ணயம் செய்தல். இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன ஸ்கீம்ல நம்ம படிக்க போறோம், இது என்ன தமிழ் பள்ளி வைக்கலாமா, இல்லை எனக்கு தெரியல மலாய் லாங்குவேஜ் உள்ளது வைக்கலாமா, சைனீஸ் இதையும் சேர்த்துக்கலாமா, இல்லை இதை வந்து லாங்குவேஜ் வந்து ஆப்ஷனாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்கூல் பிளான் பண்ணி, சரி ஓகே இந்த ஸ்கீமில் நம்ம போனாக்க அது டூரேஷன் என்ன, எப்போ வெக்கேஷன் விடணும். இப்போ மலேசியா ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ வெக்கேஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன், February 17th வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ எப்போ வெக்கேஷன் வைக்கணும், எப்போ எக்ஸாம் வைக்கணும், எது மிட் டேர்ம், எது ஃபைனல்ஸ், எது இதெல்லாம் டிசைட் பண்ணணும்ல. காலேஜ் ஸ்கூல் பில்டிங் செப்பரேட், இது பிளானிங் ஒர்க் நடக்குது. இந்த பிளானிங்கை தான் நம்ம வித்யா தத்துவங்கள் என்று சொல்லுகின்றோம். ஆக முதல்ல ஒரு கோர்ஸுக்கு உண்டான டியூரேஷன் என்ன, என்ன செமஸ்டர்ஸு, லீவு எப்போ, 365 டேஸில் எவ்வளோ நாள் ஸ்கூல்ஸ் நடக்கும், எவ்வளோ நாள் ப்ராக்டிக்கல்ஸ் நடக்கும், எவ்வளோ நாள் ஸ்போர்ட்ஸ் நடக்கும், எவ்வளோ நாள் ஹாலிடேஸ் இருக்கும், நேஷ்னல் ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே போக ஸ்கூல் ஹாலிடே, சம்மர் வெக்கேஷன் எவ்வளோ இருக்கும். இந்த கால ஸ்கேலை வந்து 365 டேஸை ஒரு வருஷத்தை ஸ்பிளிட் பண்ணுற வேலைக்கு பேர் கால தத்துவம் என்று பெயர். இப்போத்தான் பாஸ்ட் டென்ஸே வருது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் டென்ஸுக்கு கிளாக்கும் கிடையாது, டென்ஸ் டேபிளும் கிடையாது. பள்ளியில் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நியதி தத்துவம் என்று சொல்லுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சிவபெருமான் உருவாக்குறது. நான் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் என் உயிருக்கு துன்பமாக வந்து 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 வந்தே வர வேண்டாம் என்றால் திருமுறைகளை படித்தால் மட்டும்தான் வராமல், வேற எந்த மருந்துக்கும் வேலை செய்யாது, பரிகாரத்துக்கெல்லாம் இது வேலை செய்யாது. யாராவது ஒரு பரிகாரம் சொல்ற ஒரு குருக்கள் வந்து நீ திருமுறையை படி சரியாயிடும் சொல்றாங்களா? சொன்னா வருமானம் இருக்காது.
நீ அந்த ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இவரோட ரிலேட்டிவ்ஸ் எந்த ஆலயத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஆலயத்தில் போயிட்டு ஒரு ஹோமம் வளர்க்க சொல்லுவான். அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், ஒரு இடியட் ஒருத்தன் வர்றான், நல்ல ஒரு என்ன உங்கள் இதில் எவ்வளோன்னு தெரில பரிகாரமெல்லாம், ஒரு 5000 வெள்ளி வாங்கிக்க அப்படின்னு ஒரு ஃபோனில் சிக்னல் கொடுத்துருவார் வாட்ஸ்அப். ஃபுல் இஸ் கம்மிங், மேக் மோர் மணி. நம்ம போய் அங்கே நின்றுட்டு குருக்கள் எனக்கு நேராக தலையில் வச்சு விட்டாரு, குருக்கள் எனக்கு மேலே போட்டார், குருக்கள் ஏற்கனவே பேசியிருக்கு. பஞ்ச புராணத்தை பாடுங்க, அதை விட பரிகாரம் வேற என்ன இருக்க முடியும்? சிவபெருமான் சொன்னது, யாம் விரும்பும் அர்ச்சனை இப்பாட்டே ஆகும். ஐ டோன்ட் லைக் அர்ச்சனை. அர்ச்சனை செகண்ட், டோன்ட் லைக் இல்லை, நான் விரும்புகிறது இந்த அர்ச்சனை. தமிழால் நம்மை பாடு என்று சுந்தரர் சொன்னார். இந்த தமிழ் பாட்டுதான் இறைவன் விரும்பும் அர்ச்சனை என்று இறைவனே சொல்லி இருக்கிறார். அதை செய்யாமல் உனக்கு ஒரு கோழி அறுக்கணும், ஒரு ஆடை அறுக்கணும், ஒரு ஹோமம் பண்ணணும், அது ஒன்று பண்ணணும், ஒரு பட்டுப்புடவை எடுக்கணும், அப்புறம் தட்டில் ஒரு 1000 வெள்ளி வைக்கணும், அப்புறம் அவருக்கு ஒரு செயின் பண்ணி கொடுக்கணும், இதுக்கு ஒரு 100 தேங்காய் வாங்கணும், 22 கீ பாட்டில்ஸ் 22 லிட்டர்ஸ் வேணும், எல்லாம் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு எவ்வளோ கீ வேணுமோ எல்லாம் வாங்கிக்குவாங்க உங்களுடைய பரிகாரத்தில். ஏதாவது ஒரு பரிகாரம், பஞ்சபுராணம் பாடு, திருமுறைகளை பாடு, சிவபெருமானை போய் வழிபடுன்னு சொன்னால் அதான் உண்மையான பரிகாரம். மற்றதெல்லாம் சீட்டிங் பரிகாரம். கிராமத்தில் வாழும் கல்வி அறிவில்லா மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்து சொல்லி அவர்களை படிக்க தூண்டுதல். கிராமத்தில் இருக்கிறாங்க, நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு, அவங்க உடனே வந்து படிச்சிருவாங்களா? இப்போ மலேசியாவில் இந்த குழுவில் எவ்வளோ பேர் நம்ம இது சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிறோம். 1000 பீப்புள் இருக்காங்க இந்த குரூப்பில், 40 ஸ்டூடெண்ட்ஸ் தானே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம நடத்தினா மட்டும் பத்தாது, அவங்கள வர வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, மோட்டிவேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, உங்களுக்கு பட்டம் தரோம், உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம், அவங்கள ஹானர் பண்ணுறோம். உங்கள் உயிரை நீங்கள் வளர்க்குறதுக்கு நம்ம உங்களை ஹானர் பண்ண வேண்டியது. அப்போ கூட 100 பேர் தான் வருவாங்க, 1000 பேரும் வரமாட்டாங்க. ஏன்? மாயை. ஓகே, சிலபஸ், டீச்சிங் பிளான், ரிவிஷன் டெஸ்ட், இது மாதிரி ஒரு பிளானிங் ஒர்க்கு. இதை வித்யா தத்துவங்கள் என்று சொல்லுவோம். காலம் என்ன, டைம் டியூரேஷனை நிர்ணயிக்கிறாங்க, நியதி ரூல்ஸ் நிர்ணயிக்கிறாங்க. நான் பண்ணுற பாவம் எப்படி என் பிள்ளைக்கு போகும்? போகவே போகாது. என் பிள்ளை இந்த பிறவியில் பிள்ளை, போன பிறவியில் அவன் எனக்கு பிள்ளை கிடையாது, அடுத்த பிறவியில் அவன் எனக்கு பிள்ளை கிடையாது, எப்படி அவனுக்கு போகும்? மூதாதையர்கள் வந்து காக்கா மாதிரி வந்து சாப்பிடுவாங்க, செத்து போன பின்னாடி காக்காய்க்கு எப்படி தெரியும்? காக்காய்க்கு வந்து நம்ம வீட்டில் உட்காந்து கா கா கான்னு கத்துது, எங்கள் அம்மா தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம காக்காய்க்கு சாதம் வைக்கிறோம். உங்கள் அம்மா இறந்த பின்னாடி அவங்க எங்கே இருக்கிறாங்க? காக்கா உருவம் அவங்களுக்கு கொடுத்தது யாரு? காக்காயா அவங்க மாறின பிறகும் என்னுடைய மகள் வீடு இங்கே தான் கிளாங்கில் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அந்த வீட்டில் கூகுள் மேப் கூட லொக்கேட் ஆகாது, அந்த வீட்டில் வந்து உட்காந்து காலையில் 7 மணிக்கு காக்கான்னு கத்துறாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, அப்படின்னா போன பிறவியில் நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியணுமே. காக்காய்க்கு போன பிறவியில் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவா இருந்தாங்கன்னு காக்கைக்கு தெரியும் பொழுது, நம்மளாம் என்னவா இருந்தோம் போன பிறவிலன்னு நமக்கு தெரியணுமே. நம்ம அறிவோட உயிரோட இதே உடல்லையே இருக்கிற நமக்கே போன பிறவில என்னவா இருந்தோம், யார் வீட்டில் போய் கத்தணும், யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நிலை. இதான் மறைப்பு சக்தி. தெரியாத நிலையில் நாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் கத்துற காக்கா மட்டும் நம்ம அம்மா வந்திருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை சொல்லி பணம் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நமக்கு முன்பிறவி தெரியாதப்ப காக்கைக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிய முடியும்? அப்படின்னா நான் போன பிறவியில் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் யார், நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நான் அங்கெல்லாம் போவேன். மனிதனாகவே நான் போகலாமே, காக்காயத்தான் போகணுமா? இறைவன் கணக்கு என்னன்றதை நம்ம அப்புறம் பேசுவோம். இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். சரி, இப்போது ஸ்கூல் கட்டினா பத்தாது, ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்கீம் கொடுக்கணும். அதனால அவங்கள படிக்கிறதுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. சரி, ஓகே சார், நான் ஜாயின் பண்ணுறேன் ஸ்கூலில், எனக்கு என்ன ஃபுட்டு ஃப்ரீயாக தருவீங்களா? தமிழ்நாட்டில் தான் கேட்பாங்க, ஃபுட்டு ஃப்ரீயாக தருவீங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் தருவீங்களா ஃப்ரீயாக, சைக்கிள் ஃப்ரீயாக தருவீங்களா, யூனிஃபார்ம் ஃப்ரீயாக தருவீங்களா? எல்லாம் வாங்கிட்டு பாதி நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டான்.
அதுபோல் இந்த மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு தயார் பண்ணி இந்த மாணவர்கள் சரி எஸ் ஐ வில் கம் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்றது தான் முதல் 7 தத்துவங்களுடைய வேலை. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற 6 தத்துவங்களும் சேர்ந்து இந்த குழந்தை நான் பள்ளிக்கு வருகிறேன், படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அந்த நிலைக்கு பெயர் புருடன் என்று பெயர். புருடன். இது ஒரு தத்துவம். இது நடந்த பிறகு இப்போ குழந்தை படிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அடுத்து ஆக்சுவலா ஸ்கூல் ரெடி ஆகும். ஸ்கூல் இல்லாம குழந்தைய ரெடி பண்ணி என்ன பண்றது? இப்போ பள்ளிக்கூடம், ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பள்ளிக்கூடம் அப்படின்னா முதல்ல இப்போ அந்த குழந்தைங்க வந்த உடனேயே ஸ்கூல்ல எங்கே போனாலும், நம்ம ஒரு ஜாபுக்கு போனால் கூட நமக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், ஒரு ஜாயினிங் ப்ரோக்ராம்னு ஒன்று வைக்கிறாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு நியூ ஜாயினிங் ப்ரோக்ராம் அப்படிலாம் ஒரு 10 days 15 days டைம் கொடுக்குறாங்க. இப்போது ஸ்கூல்னா என்ன, படிப்புனா என்னன்னு தெரியாமல் ஒரு குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூலில் உட்கார வச்சு அப்படியே நம்ம பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு என்ன புரியும்? ஓடி போயிடும். ஆக முதல்ல அதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸு, கேம்ஸு, பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணி படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டை தூண்ட போகிறாங்க. அப்படி செய்கிறதுக்கு உளவியல் சம்மந்தப்பட்ட, மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு 4 ஸ்பெஷலிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஒரு 4 டீச்சர்ஸ். இவங்க மைண்ட் ரிலேட்டட் டீச்சர்ஸ். அதுக்கு சைக்காலஜின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மென்டலி நம்மளை தயார்படுத்தக்கூடியது, மென்டல் ஃபங்க்ஷனுக்காக ஒரு 4 பேரை தயாரிக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 4 பேர் யார் அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று அந்த கரணங்கள், அறிவிலே அறிவாக செயல்படுகின்ற இந்த 4ஐத்தான் அந்த கரணம்னு சொல்லுவோம். மறைந்திருக்கின்ற 4 கருவிகள். மற்ற கருவியெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, கண்ணு, மூக்கு, நாக்கெல்லாம் தெரியுது, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் தெரியுது. இது மனம் எங்க இருக்கு? புத்தி எங்க இருக்கு? புத்தி இங்க இருக்கா, இங்க இருக்கா? சித்தம் இங்க, சரி புத்தி பிரெயின்ல இருக்கு, அப்ப சித்தம் இங்க இருக்கு, அகங்காரம் இங்க இருக்கு. இதெல்லாம் அருளாளர்கள் சொல்றாங்க, சயின்டிஸ்டும் டாக்டருக்கும் தெரியாது. டாக்டருக்கு என்ன தெரியும்? பிரெயின் இருக்கு, பிரெயின்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, அது வேவ்ஸ் எல்லாம் இதாகுது, அது லெவல்ஸ் இருக்கு, அது ஆல்ஃபா லெவல், பீட்டா லெவல், காமா லெவல்னு இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சியில் அது இருந்ததுன்னா என்ன சொல்றது, ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டின் பேரு, இதுனா கான்ஷியஸ் ஸ்டேட்டின் பேர். இருக்கிறத படிக்கிறது தான் சயின்ஸே தவிர படைக்கிறது சிவன். சயின்ஸ் படைக்கிறது இல்லை, படிக்குது, படித்து ரெக்கார்ட் பண்ணி எஸ் 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 9 பிளானட்ஸ் ஆர் தேர். அது சயின்ஸ். இது அருள், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது, படைக்குது. ஸோ 4 டீச்சர்ஸ், மைண்ட் ரிலேட்டட் டீச்சர்ஸ், இது அந்த காரணம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாடி ரிலேட்டடாக ஒரு 5 ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னு போட்டிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற டீச்சர்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நானே ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு 5 பாட ஆசிரியர்கள், டீச்சிங் ஸ்டாஃப், ஒரு 5 பேர் சப்போர்ட் ஸ்டாஃப், ஃபிசிக்கல் ஸ்டாஃப், அப்புறம் ஒரு 4 பேர் அந்த சைக்காலஜி ரிலேட்டட் பீப்புள். ஸோ டோட்டலாக 14 மெம்பர்ஸ் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரலாக நடக்கும். அந்த ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஸ்டீல் வேணும், சிமெண்ட் வேணும், சாண்ட் வேணும், வாட்டர் வேணும். இதுதான் அந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது. அந்த ரா மெட்டீரியலை தன் மாத்திரைகள் என்று சொல்லுவோம். அந்த மூலப்பொருள்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கம்பி வேணும், ராட் வேணும், செங்கல்னு போட்டிருக்கேன். பிரிக்ஸ், செங்கல்னா பிரிக்ஸ், மண் சாண்டு, சிமெண்ட்டு, ஜல்லினா அந்த ஸ்டோன்ஸ், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், இதெல்லாம். பின்னர் மூலப்பொருள்களிலிருந்து பள்ளி கட்டிடம், வகுப்பறை, ஃபர்னிச்சர், ஃபேன், ஹீட்டர், கூலர் இதெல்லாம் வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ அந்த கிளாஸ் ரூம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருக்கணும். எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க படிக்கிற மாதிரி இருக்கணும். அங்கே பார்க்கறதுக்கு முடியாது அப்படின்னா அது கிளாஸ் ரூம் கிடையாது. அதுபோல் பார்த்து படிக்கலாம், கேட்குற மாதிரி ஆடியோ சிஸ்டம், விஷுவல் சிஸ்டம், ஸ்க்ரீன், இது ஆம்பி தியேட்டர், அது மாதிரி எல்லாமே அமைக்கிறாங்க. இப்படி பள்ளிக்கூடத்தில் என்னென்ன செட்டப் இவங்க பண்ணியிருக்கிறாங்க, 4 சைக்காலஜி டீச்சர், 5 டீச்சிங் ஸ்டாஃப், 5 ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், அந்த 5 ரா மெட்டீரியல்கள், மூலப்பொருள்கள், அதில் பில்டு பண்ண 5 வகுப்பறைகள், அதாவது தன்மாத்திரைகள் ரா மெட்டீரியல், அதிலிருந்து தோன்றுவது தான் இந்த பஞ்சபூதங்கள். அதனால தான் அதை ராடு,
சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு நான் பெருசாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது எல்லா செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, செட்டப் ரெடி ஆயிருக்கு. மேலே ஒரு கார்ப்பரேட்ல இருந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க, ஃபண்டிங் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்று இருக்குது. அது பேர் சுத்தமாயின்னு பேர், வித்யா சிவ தத்துவங்கள்னு பேர். அது நேரடியாக சிவபெருமானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சைட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் ஒரு 7 பேர் காலம், நியதி, கலை, வித்தை, அராகும், புருடன், மாயை இருக்காங்க. அதுக்கு கீழே 24 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 24ஐயும் ஆன்ம தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸ்டோரி என்ன, ரொம்ப பேட் ஷேப்பில் கேவலமாக சம் பீப்புள் இருக்காங்க, சம் சில்ட்ரன் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கருணை உள்ளம் கொண்டவர், நல்ல உள்ளம் கொண்டவர் ஒருத்தர், ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு அவங்கள ஏதாவது அவங்கள அப்லிஃப்ட் பண்ணணும், நம்மளை போல் அவங்களையும் ரிச் பர்சனாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அந்த ஐடியாவை ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஒய்ஃபை செயல்படுத்துகிறாரு. ஒய்ஃப் உடனே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் 5 பேர் அமைக்கிறாங்க. அதுக்கு கீழே ஒரு 7 பேர் அமைக்கிறாங்க. அந்த 7 பேருக்கு கீழே ஒரு 24 பேர் இருக்காங்க. 5 + 7 12, 12 + 24 36 தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. தத்துவம் அப்படின்னா அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபின்னு வரும். 36 ஃபிலாசபியை வைக்கல, அது ராங் டிரான்ஸ்லேஷன். அது தத்துவங்கள் என்று நம்ம இங்கே சொல்லுவது கருவிகள், ஒரு அக்சசரிஸ், ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ நான் இதை செய்யணும், இப்போ இது எனக்கு ஒரு கருவி. இது இல்லைன்னா என்னால் இப்போ சின்ன எழுத்துக்களை படிக்க முடியறதில்ல. உங்களை பார்க்க முடியும், ஆனால் சின்ன எழுத்துக்களை படிக்க முடியாது. இது எனக்கு ஒரு கருவி. இந்த வகுப்பை நடத்துவதற்கு இது ஒரு கருவி. என்னுடைய லேப்டாப் ஒரு கருவி, என்னுடைய ஸ்பீக்கர் ஒரு கருவி, என்னுடைய மொபைல் ஒரு கருவி. அதுபோல் இந்த கருவிகளை கொண்டு இந்த உயிர் அறிவை பெறுவதற்காக, உலக அனுபவத்தை பெறுவதற்காக சிவபெருமான் 36 கொடுத்துருக்காரு. சிவபெருமான் உனக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா 1 2 36 கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம பார்த்ததில் இந்த எக்ஸாம்பிள்ஸை எதுக்கு ஒரு உதாரணம்ங்கிறத நான் ரிலேட் பண்ணி சொல்லிடுறேன். துன்பத்தில் கிடந்தவர்களுக்கு உதவிய நல்லவர் அப்படின்னு அங்கே சொன்னது நான் சிவபெருமானை சொன்னேன். அவரின் மனைவி அப்படின்னு நான் ஏதோ அவங்க மனைவி மாதிரியும், அவங்க வந்து ஏதோ ஒரு நாள் மேரேஜ் நடந்த மாதிரியும் அப்படியெல்லாம் நான் அந்த மீனிங் கிடையாது. ஒரு மேல் ஆக்ஷன் நிலையாற்றல், இன்னொன்று ஃபீமேல் ஆக்ஷன் இயக்க ஆற்றல். அதை தான் நான் மனைவின்னு சொல்கிறேன். அது சக்தி. சக்தியில் நிறைய சக்தி உருவங்கள் இருக்குது. ஒரு வேலையும் செய்யும் பொழுது அது சக்தி ஆகிடும். ஒரே பெண்மணி எத்தனை ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுடைய பெற்றோருக்கு இந்த பெண்மணி மகள். அவங்க அப்பா கூப்பிடும்போது, அம்மா காஃபி இன்னும் போடலையா அப்படின்னு கேட்பார். இதோ வர்றேன்ப்பா அப்படின்னு அப்பாவுக்கு மகளாக சர்வீஸ் பண்ணுவான். இந்த புறம் கணவன் இருப்பார். கணவனுடைய தேவைகள் வேற. கணவனுக்கு இவள் மனைவி, இதே லேடி தான். அப்பாவுக்கு மனைவி கிடையாது, அப்பாவுக்கு மகள், கணவனுக்கு மனைவி. கணவன்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேற, குழந்தைக்கு இவங்க அம்மா. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கசினுக்கு, அங்கிளுக்கு, ஆன்டிக்கு ஒரே லேடி. அப்படியே ஒரு சகலகலா வள்ளின்னு சொல்லுவாங்க. இதுபோல் பெண்கள் மட்டும்தான் இப்படி மாற முடியும். ஆண்கள் அவ்வளோ ஈஸியாக மாறிட முடியாது. அதுக்கு தான் இறைவன் பெண் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையே கொண்டு வர்றார். ஃபீமேல் மேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வர்றார். இப்போ தாளாளர் சதாசிவம், செயலாளர் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த வித்தையை பற்றி சொல்கிறோம். அங்கே இருக்கிற 5 பேர் நகரத்தில் இருக்கிறாங்கன்னு நான் சொன்னது அவங்க சுத்த மாயையில் இருக்கிறதுனால அப்படி சொன்னேன். இது கிராமப்புறம் அப்படின்னு. கிராமம் மீன்ஸ் வில்லேஜ். இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வில்லேஜ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். மலேசியா வில்லேஜ் நான் பார்த்ததில்ல. மலேசியா வில்லேஜே தமிழ்நாடு டவுன் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கேஎல் மல்டி ஸ்டோரி பில்டிங், மால்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வில்லேஜ் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதனால நான் இதை சுத்தமாயின்னு சொல்கிறேன், கிராமம். இந்த 7 பேர்னு நான் சொன்னது வித்யா தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இது 7. மனவள ஆலோசகர்கள், சைக்காலஜி டீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொன்னது அந்த கரணங்கள். கரணம்னா கருவி, உள்ளே மறைந்திருக்கக்கூடிய, அது எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்படி அடிக்கிறோம், வலிக்குது. என்ன ஆயிருக்கு இப்போ இங்கே நான் கொடுத்த ஃபோர்ஸு இங்கேருந்து இங்கே போயிட்டு அந்த சிக்னல் பிரெயினுக்கு போயிட்டு இது அடிக்கிறாங்க அப்படிங்கிறத திரும்ப இங்கே சொல்லி அனுப்பியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் ரெசிஸ்ட் பண்ண, அதுக்கு மேலே இருந்ததுன்னா கையை எடுத்துரு அப்படின்னு சிக்னல் வருது. ஸோ கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் நியூரோ சிஸ்டம் நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுபோல் இங்கே
இந்த மனவள ஆலோசகர்கள் அப்படின்றவங்க மறைந்து இருந்து இந்த பணியை செய்கிறதுனால அந்த கரணங்கள்னு சொல்லுவோம். அப்புறம் பாட ஆசிரியர்களை ஞானேந்திரியங்கள், ஞானத்தை கொடுக்கறதுனால ஞானேந்திரியங்கள். எது நமக்கு இந்த உலகத்தில் ஞானத்தை கொடுக்கு? இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம்? நம்ம இந்த வகுப்பை எப்படி அட்டன் பண்ணுறோம்? கோவிலில் சாமி எப்படி கும்பிடுறோம்? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, உடல் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் நமக்கு ஞானத்தை தருகிறது. கெட்ட ஞானத்தையும் இதுதான் தருது, நல்ல ஞானத்தையும் இதுதான் தருது. அதனால இதுக்கு ஞான இந்திரியங்கள் என்று பெயர். இந்திரியங்கள்னா கருவிகள். கண்ம இந்திரியங்கள்னா நாம் செயல்படுவதற்கு கை, கால், வாய், எருவாய். எருவாய்ன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எருவாய்னா நம்ம மோஷன் போகிறது, அது எருவாய். கருவாய் அப்படின்னா நம்ம கருத்தரிக்கிறதுக்கான வழி, அதைத்தான் வந்து கருவாயின்னு சொல்கிறோம். இனப்பெருக்க துவாரங்கள் சொல்கிறோம். மூலப்பொருள்கள்ங்கிறது தன்மாத்திரைகள். இந்த வகுப்பறைகள், பில்டிங்கில் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இந்த பஞ்சபூதங்கள். இப்போது 5 + 7 + 24 இது சேர்த்தது 36. இதுதான் தனு, கரண, புவன, போகம்னு சொல்கிறோம். தனுன்னா கருவி, தனுன்னா உடல், ஒரு மாயையில் முதல்ல செய்கிறது. அடுத்தது அந்த இண்டிவிஜுவல் கருவிகளை பொருத்துவது தனு, கரணம். புவனம் என்றால் இந்த உலகத்தை படைப்பது. இந்த பஞ்சபூதங்களை படைக்கிறதுல தான் உலகமே படைக்கப்படுகிறது. இப்போ உலகத்தை படைச்சாச்சு, அதை அனுபவிக்கணுமே. இந்த உயிர் அனுபவிக்கிறதுக்கு தானே எவ்வளோ பண்ணது. இப்போது ஹல்வா பண்ணியாச்சு, ஆனால் அதை சர்வ் பண்ணலை அப்படின்னா அது கிச்சன்லேயே இருந்து வேஸ்ட் ஆக வேண்டியது. அதுபோல் இறைவன் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு. இந்த உயிர் அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு இன்ட்யூஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அவர் கிரியேட் பண்ணலை, அனுபவிச்சதுல ஒரு சுகத்தை இந்த உயிர் அனுபவிக்கலை அப்படின்னா அதை படைச்சது வேஸ்ட் ஆகிடும். அதைத்தான் வந்து நம்ம போகம் என்று சொல்லுகின்றோம். இந்த அனுபவ பொருளோடு சேர்ந்த அனுபவம். இறைவன் தனு கொடுக்கிறார், கர்ணம் கொடுக்கிறார், புவனம் கொடுக்கிறார், போகம் கொடுக்கிறார். தூய தமிழில் நம்ம சொல்லணும்னாக்க இறைவன் என்ன பண்ணுறார்? உடல் கொடுக்கிறார், கருவிகள் கொடுக்கிறார், உலகத்தை கொடுக்கிறார், உலக இன்பங்களை அந்த அனுபவமாக கொடுக்கிறார். இவ்வளோ கொடுக்கிறார் சிவம். 36 கொடுக்குறார். இதை ஒரு பிக்சோரியலாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி இருக்குது. 36 தத்துவங்கள். என்னுடைய நண்பர் இன்னொரு ஆசிரியர் தயாரித்தது. அதை நான் உங்களுக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, அதில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. பெரிய சர்க்கிள் வந்து மாயை 2 டிவிஷன் இருக்குது. அது ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை. அதாவது ஹெட்டு, டெய்லு, டார்க். இப்போ இந்த ஹேண்ட் இருக்குது, இது ஹேண்டு தான், இது மாயை தான். இதில் ஒரு பக்கம் ஒயிட்டு ஹேண்ட் இருக்குது, இந்த பக்கம் பிளாக் ஹேண்ட் இருக்குது. இது வேறு ஃபங்க்ஷன், இது வேறு ஃபங்க்ஷன். இது 2 ஹேண்டு தான். அதுபோல் இதுக்கு பெயர் மாயை தான். என்னுடைய கைக்கு பெயர் மாயை தான். இந்த மாயையில் இந்த மாதிரி க்ளீன் சுத்த மாயையும் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்க் ஷேடாக அசுத்த மாயையும் இருக்குது. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கிறது. இப்போ இந்த சுத்த மாயை அடிப்படையில் தான் சிவபெருமானுடைய தத்துவங்கள் தானே உயிருக்கு இறங்கி வந்து செயல்படுகின்ற நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம்னு சொல்லுவோம். ஈஸ்வரம், மகேஸ்வரம்னு சொல்லுவாங்க, ஈஸ்வரம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஈஸ் வருதா பார்த்துக்கோங்க. ஈஸ் அப்படின்னு வருதா பாருங்க. ஈஸ்வரம். சுத்த வித்தை. வித்தைனா வித்யா, பிராக்கெட்டில் எழுதிக்கங்க. இங்கே ஒரு வித்யா வரப்போகுது, அசுத்த மாய்க்குள்ள ஒரு வித்யா வரப்போகுது. ஒரே பேரை இங்கேயும் கொடுத்தோம் அப்படின்னாக்க கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நம்ம சைவ சித்தாந்த கைலை அறக்கட்டளை அப்படின்னு இந்தியாவில் 12 குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் 12,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப்லையும் 1000க்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது. அதனால குரூப் 1 ஃபுல்லானோன்னா குரூப் 2, அது ஃபுல்லாகி குரூப் 3ன்னு இப்போ 12 குரூப்ஸ் இருக்குது. இது வந்து இந்தியாவில் தமிழ்நாடு இங்கே இருக்கிற குரூப். மலேசியாவுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது. கைலை அறக்கட்டளை தான், மலேசியா குரூப் வேறு, இங்கே தமிழ்நாடு குரூப் வேறு. அதுபோல் மாயை தான். மாயையில் சுத்த மாயின்னு ஒன்று இருக்குது, அசுத்த மாயின்னு ஒன்று இருக்குது. இந்த சுத்த மாயையிலேருந்து வரக்கூடியது தான் இது. அதில் வர்ற அந்த வித்தை என்பது சுத்த மாயையிலையும் ஒரு வித்தைன்னு ஒன்று வருது, அசுத்த மாயையிலையும் ஒரு வித்தைன்னு வருது. ஸோ அங்கே வித்தைங்கிற பேரை பயன்படுத்திட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த வித்தை இல்லைப்பா, இது சுத்த வித்தை அப்படின்னு இதை டிஃப்ரெண்ட்டாக சுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்த்து கொடுத்துருக்குறோம். ஆக இந்த 5ம் 1 by 1 வருது. அதில் சில நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அதெல்லாம் நம்ம பின்னாடி போக பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம டீப்பாக இந்த வகுப்புலையோ இல்லை வேறு வகுப்புலையோ நீங்கள் படித்துக்கொள்ளலாம். நம்ம கையிலே அறக்கட்டளையிலேயே அட்வான்ஸ் கிளாஸ் நடக்குது.
அதில் இந்த பேட்ச் முடித்து நீங்கள் பட்டம் வாங்கிவிட்ட பிறகு அது அடிப்படை குவாலிஃபிகேஷன். இதில் சைவ சித்தாந்த சுடர் பட்டம் வாங்கியவர்கள் மட்டும்தான் அட்வான்ஸ் கோர்ஸ் போக முடியும். பேசிக் கோர்ஸ் முடிக்காமல் எப்படி அட்வான்ஸில் பண்ண முடியும்? ஐயா நான் வேற ஒரு இடத்துல 15 இயர்ஸ் நான் படிச்சிருக்கிறேன், உங்கள் அட்வான்ஸ் கோர்ஸில் சேரலாமான்னு அப்படிலாம் சேர முடியாது. அவங்க அட்வான்ஸ் கோர்ஸில் சேர்ந்துக்கலாம். இங்கே இது பேசிக், இன்னொரு அட்வான்ஸ் இருக்குது. அட்வான்ஸில் நம்ம இதை டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்து இந்த சுத்த மாயையில் முதல்ல இருக்கிறது வித்யா தத்துவங்கள்னு 7 இருக்குது. அதான் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயைன்னு ஒன்று மேலேயே இருக்கு பாருங்க. இது 7ம் சேர்ந்தது வித்யா தத்துவங்கள் என்று பெயர். அந்த வித்யா தத்துவங்கள் முடிஞ்ச உடனே இப்போது ஸ்கூல் ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இங்கே தான் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் டே டு டே வரப்போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிறாங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்கூலில் தான் நடக்க போகுது. அந்த இடத்துக்கு பெயர் மூல பிரகிருதி என்று பெயர். அது இந்த இந்த ஆஃபீஸ் பிளாக் எவ்வளோ நீட்டாக இருக்குமோ அதை விட கொஞ்சம் அழுக்காக இருக்க போகுது, கொஞ்சம் புவர் மெயின்டெனன்ஸாக இருக்க போகுது. அதனால அது அசுத்தா சுத்தம்னு சொல்லுவாங்க. அசுத்தமாயிலேயே அசுத்தமாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 நேம் இதுக்கு இருக்குது. அசுத்தமாயை, அசுத்தா அசுத்தமாயின்னு ஒன்று, பிரகிருதி மாயை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆன்ம தத்துவங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த இடத்துக்குத்தான் திருமால் பெருமாள் அதிபதி. அவருடைய ஹோல் பவர், அவர் சொர்க்கவாசல் திறந்து சொர்க்கம் கொடுக்குறாருன்னா இந்த 24 தத்துவத்துக்குள்ளே தான் சொர்க்கத்தை கொடுப்பார். இதுக்கு மேலே அவர் கொடுக்க முடியாது, அவரே போக முடியாது. ஸோ இதில் என்ன ஆகுது, அந்த அந்தக்கரணங்கள்னு சொல்லக்கூடிய 4 கருவிகள் முதல்ல வருது. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அதனாலும் அந்தக்கரணம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை நாம் அறியக்கூடிய உணரக்கூடிய 5 புலன்கள், ஐம்புலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் இருக்குது? செவி இருக்குது, மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் இருக்கிறது, கண் இருக்குது, நாக்கு இருக்குது, மூக்கு இருக்குது. நாக்கு, மூக்கு, கண், மெய்யாகிய உடல், செவி. செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. இதன் மூலம் நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம், கேட்கிறோம், நாம் கம்யூனிகேட் பண்ணுறோம். இன்பத்தெல்லாம் இது மூலம் தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால இதுக்கு பேர் ஞான கருவிகள், ஞான இந்திரியங்கள் என்று பெயர். அடுத்தது கர்ம இந்திரியங்கள். கர்மானா செயல்படுவது. சும்மாவே உட்காந்துக்கிட்டு உலகத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எழுந்திரிக்காமல் சேர்லேயே பெட்லேயே படுத்தே கிடந்தாக்க எப்படி அனுபவிக்கிறது? பெட்டில் படுத்திருந்தாலும் ஏதாவது கை கால் நகரணும் இல்லை, அப்போத்தானே நம்ம சாப்பாடு சாப்பிடணும். ஒன்றுமே இல்லாமல் எப்படி அனுபவிக்கிறது? அதனால இறைவன் இன்னொரு 5 கருவிகளை படைக்கிறார். அந்த கருவிகளாக என்ன? கால் கொடுக்குறார். பல விலங்குகளுக்கு கால் கொடுக்குறாரு, நம்முடைய காலில் சிறப்பு இருக்குது. இந்த உடல் அமைப்பில் தான் நம்ம இறைவனை எளிமையாக உள்ளே காண முடியும். கால் என்பது ஒரு கருவி. கைகள், கைன்னு போட்டிருந்தாலும் கைகள் என்பது இன்னொரு கருவி கொடுக்குறார். வாய் கொடுக்குறார். வாய் வேற, நாக்கு வேற. நாக்கு ஃபார் டேஸ்ட், அது மேலே வருது, ஞானேந்திரியம். இங்கே வாய் ஃபார் ஸ்பீச், டாக்கிங் டாக்கிங் டாக்கிங், அதுக்கு வாய் கொடுக்குறார். ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. ஐயா வாய் ஞானேந்திரியங்கள்லையும் வருது, கண்மேந்திரியங்கள்லையும் வருதுன்னா, ஞான இந்திரியங்கள்ல வர்றது வாய் இல்லை, நாக்கு. அதுதான் டேஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது. அதை நாக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதையும் சேர்த்து வாயின்னு நம்ம சொல்கிறோம். ஆக அது நாக்கை குறிக்கிறது, ஏன்னா ருசி தெரிகிறதுனால. இது பேசுகின்ற பேச்சுக்காக இதை வாயின்னு இங்கே பயன்படுத்துகிறோம். இது டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் போக போக தான் உங்களுக்கு புரியும். முதல் நாள் வகுப்பில் இது மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல மாணவர்கள் வேறு ஆசிரியர்கள்ட்ட பல ஆண்டுகளாக படிக்கிறீங்க, அதனால நீங்கள் தெரியலாம். இப்போ வித்தைன்னு ஒன்று இருக்குது, அதனால இதுக்கு பேர் சுத்த வித்தைன்னு பேர். அது ஒரு உதாரணம். இங்கே வாயின்னு சொல்கிறோம், இங்கே கண்மேந்திரியங்கள்லையும் சொல்கிறோம், ஞானேந்திரியங்கள். ஞான இந்திரியங்களில் நம்ம சொல்கிறது நாக்கை சொல்கிறோம், இங்கே சொல்கிறது வெளிப்புற வாயை சொல்கிறோம். அடுத்தது தன்மாத்திரைகள். இவையெல்லாம் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படிங்கிறது. அது மூலப்பொருளாக இருந்து, எப்படி இரும்பு, கம்பி, சிமெண்ட், செங்கல், பிரிக்ஸ் அதெல்லாம் சேர்ந்து இப்போ கிளாஸ் ரூமாக மாறி இருக்குதோ, அதுபோல் இதிலிருந்து அந்த உலகத்தை படைக்கின்றான் இறைவன். உலகத்தை சொல்லும்போது நம்ம அந்த ஆர்டர் மாறாமல் சொல்லணும். பஞ்சபூதங்களை சொல்லும்போது இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாயம் ஃபஸ்ட், அதுக்கப்புறமா காற்று, வாயு, அதுக்கப்புறம் தீ, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் நிலம்.
இந்த பாரினில் ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரினில் நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயினில் மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் பெருமானை இது பண்ணுவாங்க. இந்த குணங்கள், இந்த தன்மாத்திரைகளுடைய குணங்கள் எல்லாம் இந்த நிலத்தில் 5 குணங்களும் இருக்கும், ஆகாயத்தில் ஒரு குணம் மட்டும்தான் இருக்கும். அதனால அப்படி சொல்கிறாங்க. ஒரு இதுவும் நம்ம இறங்கி இறங்கி வரும் பொழுது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ், ஒரு வட்டாரம் இருக்குது, அப்புறம் மாநிலம் இருக்குது, நாடு இருக்குது. இப்போது வட்டாரம் மட்டும்தான். ஆனால் அந்த வில்லேஜுங்கிறது, அந்த வட்டாரங்கிறது பல வில்லேஜுகளை சேர்த்தது, ஒரு மாநிலங்கிறது பல வட்டாரங்களை சேர்த்தது, கண்ட்ரிங்கிறது பல மாநிலங்கள் சேர்ந்தது. அதுபோல் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா டெலஸ்கோப் மாதிரி உள்ளே இருக்கும் இந்த தத்துவங்கள். அதனால் நம்ம ஆர்டராக சொல்லும்போது ஒன்று ஆகாயம், வாயு, தீ, நீர், நிலம் அப்படி சொல்லணும். இல்லைன்னா நிலம், நீர், தீ, வாயு, ஆகாயம் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ABCDE அல்லது EDCBA அப்படி சொல்லலாம். பஞ்சபூதங்களா? பஞ்சபூதம் ஓகே. நெருப்பு, ஆகாயம், நீர், நிலம் அப்படிலாம் மசாலா மாதிரி சொல்லக்கூடாது, ஆர்டர் படி சொல்லணும். இந்த 36 தத்துவங்களையும் 36 கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவங்கள்ங்கிற வார்த்தை பிலாசபின்னு நினச்சிடாதீங்க, அது வேற. இந்த தத்துவங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. தத்துவம் மீன்ஸ் ஒரு அக்சசரி, ஒரு டூல், ஒரு கருவி, ஒரு ஃபங்க்ஷனல் ஐட்டம் அப்படின்னு பெயர். இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகிறோன்னா நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா தான், அது உள்ள டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதுபோல் இது உடல் அப்படின்னு சொன்னாலும் அது உள்ளுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் வந்து கருவிகள்னு சொல்கிறோம். அந்த தத்துவங்கள்ங்கிறது உங்களுக்கு ஃபிலாசபிங்கிற டவுட்டை கொடுக்குது என்றால் தத்துவங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, கருவிகள் கொடுத்துருக்கிறார். இப்போது திரும்ப ஃபண்டமெண்டலாக வாங்க. இந்த உயிர் இருந்தது, இருக்கிறது, இருக்கும் என்றும் ஒன்றும் ஆகாது. உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன முன்னாடி அறியாமையில் கேவலமாக இருந்தது, பின்னர் சிவபெருமானுடைய சச்சிதானந்தத்திலே அப்படியே அதில் மூழ்கி நம்ம இருக்கிறோமா, சிவம் இருக்கிறோமா, நம்ம தான் சிவமா, சிவம்தான் நம்மளான்னு அப்படியே இரண்டோட ஒன்றும் இரண்டாயும் அத்துவிதம் என்று சொல்வார்கள், இரண்டரை கலந்த நிலையில் இருப்போம். இதுக்கு தான் சிவபெருமான் ஆசைப்படுறாரு. நமக்கு அவருடைய இன்பத்தை கொடுப்பதற்காக அவர் 24 hours 365 days million years billion years in the past and billion trillion quadrillion years in the future அவருக்கு வேலை இது ஒண்ணுதான். ஆக அவருக்கு வேலை இதுதான். பார்வதியாகிய, உமையாளாகிய, சிவகாமியாகிய, மாரியம்மன் ஆகியவளுக்கும் வேலை அதுதான். முருகப்பெருமான் ஆகியவருக்கும் வேலை இதுதான். விநாயகருக்கும் வேலை இதுதான். நீங்க எந்த தெய்வத்தை சொல்லுங்க, எல்லோருமே நம்ம இந்த ஆணவ மலத்துல மயக்கத்துல இருக்கிறவங்கள நம்மளை கொஞ்சமா சுத்தப்படுத்தி இறைவனுடைய பேரானந்தத்துல கொண்டு போய் விட இறைவன் எண்ணியதால் இவர்கள்லாம் அந்த பணியை செய்யறாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போடுவார், ஓகே தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுங்க, இவ்வளவு ஃபண்டு தரேன், இப்படி பண்ணுங்கன்னு அவரு சும்மா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருவார். செயல்படுத்துறது டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு அதை பிரிப்பாங்க. அப்புறமா அந்த லாங்குவேஜ் வைஸ் தமிழ் பள்ளிக்கு இவ்வளவு, மலாய் பள்ளிக்கு இவ்வளவுன்னு பிரிப்பாங்க. ஸோ ஃபண்டு மெனி மில்லியன் RM ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற லெவலில் அவர் சொல்லிடுவார். அப்புறம் செயல்படுத்துறதுக்கு கீழே டீம் இருக்கும். அதுபோல் இறைவன் இந்த உயிர்கள் சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும், என்னை போல இருக்க வேண்டிய உயிர்கள் இப்படி மண்ணை போல இருக்குதே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வருந்தி தானே முன்னின்று தானே முயற்சி எடுத்து தானே எந்த கைமாறும் கருதாமல் தானே இந்த பணியை செய்கிறார் செய்வார். நாம் மட்டும் இந்த உலக வாழ்க்கையிலும் எனக்கு என் பேரன் முக்கியம், என் பேத்தி முக்கியம், என்னுடைய கணவன் முக்கியம், என்னுடைய மனைவி முக்கியம், என்னுடைய வேலை முக்கியம், என்னுடைய வீடு முக்கியம், என்னுடைய காடி முக்கியம், என்னுடைய டாங்கி முக்கியம், என்னுடைய டாக் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சிவபெருமானுக்கு நீங்களும் நானும் முக்கியம். இந்த அளவில் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் அடுத்த பாடத்தை பார்ப்போம். வான்முகில் வளாது பெய்க, மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஊங்க, நல் தவ வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி.
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இது இந்தியா மலேசியா இல்லை, ஏசியாவெல்லாம் விளங்குக, எர்த்தெல்லாம் விளங்குக, பிளானட் சிஸ்டம் எல்லாம் விளங்குக, மில்கிவே முழுக்க விளங்குக, இந்த யூனிவர்ஸ் 240 அண்டங்கள் முழுவதும் விளங்குக, மேன்மைகள் சைவ நீதி என்று வேண்டி எல்லாம் உள்ள கைலைநாதனுக்கு நன்றி கூறி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். வகுப்பு நிறைவு பெற்றது. அவசரமாக விலக வேண்டியவர்கள் விலகிக் கொள்ளலாம். இருந்து சந்தேகங்கள் கேட்பவர்கள் அல்லது ஏற்கனவே கேட்ட சந்தேகத்திற்கு பதில் வேண்டியவர்கள் இருந்து பதிலை பெற்றுக்கொண்டு போகலாம். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். ஓகே, என்ன சந்தேகங்கள் கேட்டிருக்கிறீங்க? உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் பதிவிடலாம். தேங்க்யூ வெரி மச் ஐயா ஃபார் யுவர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபார் அவர் பெனிஃபிட்ஸ். ஓகே, விஸ்வநாதன். நாதனா நாகனா? ஓகே, பாக்கியம். திருச்சிற்றம்பலம். அரியநாச்சி இளமுருகன். ஓகே, அரிய இலா அப்படின்னா அரியநாச்சி இளமுருகன். சீனா சிவம், மானா மலம், அரிய இலான்னா அரியநாச்சி இளமுருகன். எக்ஸ்பான்ஷன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கருத்துக்கள் ஐயா. தெளிவுபடுத்திய நீர் பருகி வர ஆன்மா தெளிவடையும். நன்று நன்றி.